ஆயுத எழுத்துக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. காவிரி விவகாரத்தில் மாண்டியால மழை பெஞ்சிருச்சு, கொஞ்சம் தண்ணி காவிரியில் ஓடோடி வந்து கொண்டிருக்கிறது, கபினி நிறைஞ்சிருச்சு, கேஆர்எஸ் நிறைஞ்சிருச்சு அப்படின்னு அங்கேருந்து நமக்கு தகவல்கள்லாம் வருகிறது. ஆனாலும் கூட காவிரி அரசியல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். தமிழகம் உச்சநீதிமன்றத்தை நாடி சென்றிருக்கிறது. இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது குற்றச்சாட்டு வைக்கிறது. டிகே சிவகுமார் நாங்கள் சொல்கிறத செய்ய மாட்டார், திரு மு.க. ஸ்டாலின் மைண்ட் வாய்ஸை தான் அவர் வந்து கேட்பார் அப்படின்னு அவங்களுக்கு இடையில் உள்ள தொடர்புன்னு அடுத்த கட்டத்திற்கு அந்த அரசியலை நகர்த்தி சென்றிருக்கிறார்கள். இன்று திமுக தஞ்சையில் மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது. தமிழ்நாடு அரசு விவசாய கடனை தள்ளுபடி செய்யணும், விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்கணும்னு நிறைய கோரிக்கைகளை திமுக வச்சிருக்கிறாங்க. காவிரி வந்தாலும் கூட காவிரி அரசியல் தொடர்கிறது. இதில் யார் பக்கம் சரி தவறு எல்லாத்தையும் விவாதிப்போம். நம்மோடு இணையக்கூடிய விருந்தினர்கள் காங்கிரஸ் கட்சியின் திரு ஹிதாயத்துல்லா அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள், அரசியல் விமர்சகர் திரு சுமன் கவி அவர்கள் இணைகின்றார், பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரு நாராயணன் இணைந்திருக்கின்றார். திரு சுமன், இன்னைக்கு கோர்ட்டுக்கு கேஸ் போயிருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் திமுக ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. இது எல்லாமே டெவலப்மெண்ட்ஸாக நம்ம பார்க்குறோம். ஆனால் சாமானிய மக்களுடைய பார்வையிலேருந்து வர கேள்வி, மாண்டியால மழை பெஞ்சிருச்சு, தண்ணி அவங்க நம்ம 3500 கன அடி கேட்டோம், அவங்க 10,000 20,000 திறந்து 27,000 லேட்டஸ்ட் சார் கர்நாடகாலேருந்து அப்டேட்டோட வந்திருக்காரு. அப்போது இந்த கேஸுக்கு போகிறதோ இன்னைக்கு திமுக நடத்துகிற ஆர்ப்பாட்டமோ எதுவுமே தேவையற்று போகலையா? அதாவது இயற்கையாக ஒன்று நிகழ்ந்து அது அவர்களால் கட்டுப்படுத்த முடியாமல் எக்ஸஸாக இருக்கிறத கொடுக்கறது கூட கிடையாது. அது அவர்களுடைய கட்டுப்பாட்டை மீறியது. இன்னைக்கு கபினியிலையும் கேஆர்எஸையும் சட்டரை மூடுங்க, அப்புறம் அது நடக்கிறத நீங்கள் பார்த்துக்கங்க. நான் என்ன சொல்கிறேன், கர்நாடகக்காரர்களோ அல்லது டிகே சிவகுமாரோ மன உறுதி கொண்டவர் தானே. தண்ணியெல்லாம் அந்த தண்ணியோட நீங்கள் தமிழ்நாட்டோட போற்றி போடுகிறவர்கள் அல்லது தமிழ்நாட்டோடு சண்டையிடுகிறவர்கள் தண்ணியோடு சண்டையிடலாம்ல. இந்த தண்ணியெல்லாம் எங்களுக்கு வேணும்யா, இல்லாத போது இருக்கிறத பிடிச்சி வச்சுக்கிட்டு அதுக்கு தானே மேகதாது கட்டுறேன்றாங்க. அப்போ அது கட்டுறாங்க, நாம அதுக்கு தான் என்ன எக்ஸ்ட்ராவெல்லாம் கூட பிடிச்சி வச்சுக்கலாம். ஆமாம், நாம என்ன பண்ணணும் அப்படின்னா ராசிமணலில் கட்டணும். அது கட்டுறதுக்கு 2024 வந்து ப்ரொபோசல் தெரிவிக்கப்பட்டு அதுக்கு முன்னாடியே நமக்கு அது இருக்குது. இருந்தாலும் அது எனக்கு தெரிஞ்சு காமராஜர் காலத்துலேருந்து ப்ரொபோசல் மட்டும்தான் இருக்கு, யாரும் கட்டின பாடு இல்லை. இல்லை, அதில் நெருக்கடி இருக்கு இல்லையா. அவங்க இப்போ எப்படி அங்கே வந்து நாம் வந்து இடையில அணை கட்டுவதற்கு மேகதாட்டுக்கு அனுமதி கொடுக்க மாட்டோமோ அதே மாதிரி ஒரு நெருக்கடி இங்கேயும் இருக்கு இல்லையா. அவருக்கு நமக்கு அடுத்து இருக்கிறது பாண்டிச்சேரி அப்ஜெக்ஷன் பண்ணா பாண்டிச்சேரி மட்டும் தான் பண்ண முடியும். இல்லை, பாண்டிச்சேரி அப்ஜெக்ஷன் பண்ணுறது மட்டும் இல்லை, இயல்கைகள் அவருக்கும் சேர்ந்து இருக்குது. நீங்கள் இங்கே வந்து ராசிமணலில் இயல்கைகள் அவர்களுக்கு இருக்குது. அவங்க வந்து ஆய்வு செஞ்சுட்டு போயிருக்காங்க. அதாவது கர்நாடகா. இப்போ நம்ம இங்கேருந்து அவங்களுக்கு தண்ணி தர முடியுமா? என்ன முடியாது. இல்லை, அவங்களுக்கு தண்ணி தர முடியாது. பட் இந்த நெருக்கடிகள் இருக்கிறத எப்படினாலும் ஒரு டிஸ்கஷன் இருக்க போது நாம் ஆனால் ட்ரை பண்ணணும். அதாவது நமக்கு அதாவது காவிரியின் குறுக்கே தமிழ்நாட்டில் அணை கட்டுவதற்கு ஒரே ஒரு இடம் தான், அது வந்து ராசிமணல் மட்டும்தான். அந்த ராசிமணலில் அணை கட்டுவதற்கான ஏற்பாடுகளை கடந்த கால அரசுகள் செய்திருக்க வேண்டும். அதை தவறி இருக்கிறது அப்படிங்கிறது உண்மைதான். அதை வந்து அடுத்த கட்டமாக நகர்த்த வேண்டியது நமது கடமை. இதில் வந்து எந்த அரசு வந்து இருந்தாலும் அதை செய்யணும். ஆனால் அதை செய்ய அதை நம்ம வந்து லாங் டேர்ம்ல செய்ய வேண்டிய விஷயம். பட் எங்கள் கேள்வி என்னவா இருந்ததுன்னா, இன்னைக்கு காவிரி அரசியலுக்கு இன்னும் ஸ்கோப் இருக்கா? மழை பெஞ்சதுக்கு அப்புறம் இன்னமும் நம்ம ஃபைட் பண்ணணுமா? இன்னைக்கு திமுக நடத்துற போராட்டமே ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சைடுல அது தேவையற்றது இல்லை. அப்படி இல்லை. அதாவது ரெண்டு பிரச்சனை இருக்குது. ஒன்று மேகதாட்டில் அணை கட்டுவதுங்கிற ஒரு பிரச்சனை, இன்னொன்று தண்ணீர் தரணுங்கிற பிரச்சனை. தண்ணீருங்கிறது நாம இருக்கிற தண்ணீரில் உரிமையை கேட்டிருந்தோம். இன்னைக்கு எக்ஸ்ட்ராவா மழை பெஞ்சு கிடைச்சிருக்குது. இப்போ ஒருவேளை நான் என்ன கேட்குறேன்னா, நீதிமன்றத்துக்கு போகிறோம், சட்ட போராட்டங்கள் பண்ணுறோம், இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து இருக்கிறதுல பங்கு கேட்பது. ஆனால் இன்னைக்கு நடந்திருப்பு என்பது இயற்கையாக கொடுத்துருக்கிற ஒரு அதிர்ஷ்டம். ஒருவேளை அதிர்ஷ்டத்தை வளைப்பதற்கு ஏதாவது யாகம் பண்ணலாம்னா அரசு அதை தான் செய்யணும். சும்மா சொல்கிறேன், நான் அதில் நம்பிக்கை உள்ளவன் கிடையாது. ஆனால் கடந்த முறை என்ன சொன்னேன் அப்படின்னா, சாமானிய மக்கள், நீங்க இதை தான் சொன்னீங்க, சாமானிய மக்கள் என்னவாக பார்ப்பார்கள்? சாமானிய மக்கள் விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான் தண்ணி வரல, அதனால விஜய் ராசியற்றவர் அப்படின்னு பார்ப்பார்களா என்றால் பார்ப்பார்கள். இப்ப ராசி உள்ளவர், இப்ப தண்ணி வந்துருச்சு, அவர் வந்து விஜய்க்கு நல்ல நேரம் அதான் மாண்டியால மழை பெஞ்சிருக்கு, விஜய்க்கு நல்ல நேரம்னு சொல்லலாம். அவர் ரசிகர்கள் வந்து எதை ஒன்றையும் அவர் போராடிதான் பெறுவார், விதியோடு கூட சண்டையிட்டுத்தான் பெற்றிருக்கிறார் கூட பேசிக்கலாம். அது அவர்களுடைய பெருமை, அது அவர்களுக்கு இருக்கிற போது. நாம் என்ன சொல்றோம்னா, இப்போ விதியின் மீதோ அல்லது இயற்கையின் மீதோ அல்லது ஒரு என்ன சொல்றேன்னா அதிர்ஷ்டத்தின் மீதோ நம்ம நம்பிக்கை வைக்க முடியாது. சட்டமோ விதிமுறைகளோ இதைத்தான் பேசணும். நாங்க பஞ்சம் வரும்போது நம்ம ரெண்டு பேருக்குள்ள என்ன பேசிக்கலாம். இப்போ நீங்க
வீட்டு நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கணும், நான் மக்களுக்கு புரியணும் அப்படின்னு சொன்னால் காவிரி டேம் நிறையிறதெல்லாம் விட்டுருங்க. அண்ணன் தம்பி நாம் இருக்கிற டேங்கில் பாதியை கேட்டோம். கரெக்ட். பாதி டேங்க் தான் நிறைஞ்சிருந்துச்சு. வாட்டர் டேங்க் வீட்டில் பாதி தான் நிறைஞ்சிருந்துச்சு. இப்போ அதை நோக்கி சுப்ரீம் கோர்ட்ல இப்போ நமக்கு அடுத்த தீர்வு என்ன கிடைக்கும்னு எதிர்ப்பு. இப்போ சுப்ரீம் கோர்ட்லயே போகுது கேஸ். அதான் வந்துருச்சேப்பா தண்ணி, என்னப்பா இப்போ அடுத்து என்னப்பா வேணும்னு கேட்க மாட்டாங்களா சுப்ரீம் கோர்ட்ல? என்ன ரிலீஃப் நம்ம எதிர்ப்பு? இல்லை, அது ஜஸ்ட் லைக் தட் அப்படி சொல்லக்கூடாது. இது ஒரு நீண்ட காலத்துக்கான ஒரு தீர்வாக, அதாவது ஒரு ஸ்கேர்சிட்டி. இதுக்கு காவிரி நடுவர்மன்ற ஆணையத்திலேயே தீர்ப்பு வந்துருச்சு. ஏற்கனவே சொல்லப்பட்டு, அதாவது அவர்களே சொல்லிட்டாங்க 4.5 TMC கொடுத்துருங்க, பெரிய டே 15 டேஸுக்கு 3500 கன அடி கொடுத்துருங்கன்னு சொல்லியாச்சு. இன்னைக்கு 4500 கன அடிக்கு மேலாக வந்துட்டு இருக்குது. 27,000 இல்ல 27,000 கன அடி கிடையாது, மொத்தமா கியூபிக் தான். 27,000 கன அடியில 3500க்கு பதிலாக 27,000 கன அடி. 27,000 கன அடி 4,500 அவ்வளவு தாங்கல. அப்போ அதாவது அதை நான் முதல்ல சொன்னதுதான், தமிழ்நாட்டோடு போராட முடிந்த கர்நாடகாவில் இயற்கையோடு போராட முடியல. அதே மாதிரி நாம கர்நாடகாவோடு போராடிட்டு இருந்தான், இயற்கை மனம் இறங்கி வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனா இப்போ இந்த விஷயத்தில் மீண்டும் மீண்டும் இயற்கையோடு நாம இது பண்ணிக்கிட முடியாது. அதாவது நாம வேண்ட முடியாது. நீங்க 2021க்கு முன்னாடி அதிமுக ஆட்சி காலத்துல அந்த மாதிரிலாம் நடந்துச்சு. மழை வேண்டி யாகம், தண்ணீருக்குள் அண்டாவுக்குள் முங்கிலாம் யாகம் பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு முற்போக்கான, அது அரசு செய்யக்கூடாது, தனி மனிதர்கள் செஞ்சு. அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்க முடியாது. இல்ல நம்ம மழை பெய்யுதோ பெய்யலையோ தண்ணி வரணும். ஆமா, இட்ஸ் நாட் அது தண்ணி வரணுங்கிறது மட்டும் இல்ல, இருக்கிற ஸ்கேர்சிட்டியில இருக்கிற இதுல பங்கிட்டு. நான் தான் முதல்ல சொன்னேன், ஒரு டேங்க் இருக்குது, அதில் பாதி தான் இருக்குது. முழுதும் எப்போதும் மழை நிரம்பி நம்ம வீட்டுக்கு தண்ணி கிடைக்கும். ஆனால் இன்றைக்கி அண்ணன் தம்பி 2 பேருக்கும் தண்ணி கிடைக்கணும்னா இருக்கிற 2 டேங்கில் பாதியை பகிர்ந்துக்கணுங்கிறது சட்டமாக இருக்கும்போது, நான் பாதியை தரமாட்டேன்னு நேற்று வரையிலும் சண்டை போட்டுட்டு இன்னைக்கு மழை பெஞ்சு எக்ஸ்ட்ரா ஃப்ளோ ஆகுது. ஓவர் ஃப்ளோ பைப் இருக்குல்ல, நீங்க வீட்டுக்கு பிரிச்சு விட்ட பைப்ல இருந்து லாக் பண்ணிட்டு ஓவர் ஃப்ளோ பைப்ல இருந்து வீட்டுக்கு விழுந்துட்டு இருக்குது. ஆஹா கொட்டிருச்சுன்னு ஆனந்தப்படுவதற்கு தமிழர்கள் ஒன்றும் இந்த விவகாரத்தில் பெருமைப்பட வேண்டியதில்லை. அப்ப நம்ம கேட்பது என்பது கருணை அல்ல, உரிமை. அப்ப இப்ப நடந்திருக்கிறது இயற்கையால் நடந்த ஒரு அதிர்ஷ்டம். எப்போதும் அதிர்ஷ்டத்தை நம்பிக்கொண்டிருக்க முடியாது. நாம நம்மளோட உரிமையை நிலைநாட்ட வேண்டும். அதற்காகத்தான் நாம நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறோம். புரியுது. திரு ஹிதயத்துல்லா, என்ன செஞ்சாதான் சார் கர்நாடக அரசு கேட்கும்? இப்போ சுப்ரீம் கோர்ட் போகிறோம், சுப்ரீம் கோர்ட்டு திரும்பி சொல்லும், ஆமாங்க நீங்கள் அவர் சொல்கிற மாதிரி உங்களுடைய ஒரு ஸ்கேர்சிட்டிலையும் டெஃபிசிட்லையும் நீங்கள் பங்கு கொடுங்கன்னு சொல்லும். திருப்பி செய்ய மாட்டாங்க தானே? உச்சநீதிமன்றம் சொன்னால் செய்யணும், ஒழுங்காற்று ஆணையம் சொன்னால் செய்யணும். அதற்காக தான் அவங்க கூட்டத்தையே கூட்டினாங்க. சர்வகட்சி கூட்டத்தை கூட்டினதே இந்த மாதிரி நமக்கு அழுத்தம் வந்திருக்கு, செய்யணுமா இல்லையாண்டு. ஆனால் அதுக்கு முந்தின நாள் மழை பெஞ்சிருச்சு, தண்ணி வந்துருச்சு. ஆனால் பிரச்சனை என்னன்னு சொன்னால், இன்றைக்கு தமிழக முதல்வர் பிரதமர் மோடியை சந்தித்தார். அதே மாதிரி ஒழுங்காற்று குழுவுக்கு 2 முறை போனாங்க. முதல் முறை நாங்கள் 1 வாரம் வெயிட் பண்ணுங்கள், அங்கே உள்ள நிலையை பற்றி தெரிஞ்சுக்கிறோம்னு சொன்னாங்க. தெரிஞ்ச பிறகு அந்த ஒழுங்காற்று ஆணையம் இந்த அரசுடைய அதிகாரிகளிடம் நாங்கள் 4.5 TMC தந்துடுறோம், டெய்லி 3 சொன்னாங்க. அதை 2 நாள் தர்றதா இல்லையாங்கிற முடிவு பண்ணுறதுக்கே 2ஆம் தேதி மீட்டிங் வச்சாங்க. ஆனால் நமக்கு மேலே இருக்கும். அந்த அடிப்படையில் இன்னைக்கு மழை வந்திருக்கு. நிச்சயமாக 27,000 கர்நாடகா உங்கள் கர்நாடகா காங்கிரஸ் அரசாங்கம் நியாயமாக செயல்படணும்னா என்னதான் செய்யணும் சார்? நாங்கள் அவர் சொல்கிற மாதிரி மழை வேண்டி யாகம் தான் செய்யணுமா? இல்லை, சட்டத்தை மதிக்கணும். யாரு? கர்நாடக அரசு தான் சொல்றேன். இல்ல ஏற்கனவே மதிக்கலன்னா என்ன பண்ணலாம்? இல்ல மதிச்சுதான் ஆகணும். ஒரு நாள் தள்ளி போடலாம். இல்ல அதான் வேற அவங்க அதுக்காக மழை வந்தனால வந்துச்சு தண்ணி. அவர் சொன்ன மாதிரி அதாவது பாஜக ஆட்சி இருக்கும் பொழுது சரி, அதே மாதிரி திறந்து விடாம இருந்தாங்க. உடனடியா பிரதமர் அன்னைக்கு டாக்டர் மன்மோகன் சிங் இருந்தாரு, 11 TMC விடன்னு அழுத்தம் கொடுத்தாரு. அன்னைக்கு பாஜக அரசு விட்டுச்சு. இதெல்லாம் அன்னைக்கு நடந்த விஷயங்கள். அதனால பிரதமர் அழுத்தம் கொடுக்கணும். DK சிவகுமார் இல்ல இன்னைக்கு கொடுக்க வேண்டியது முடிஞ்சு போச்சு. இது 1 வாரத்துக்கு முன்ன கொடுத்துருக்கலாம், 4 நாளைக்கு முன்ன கொடுத்துருக்கலாம். பிரதமர் அதாவது சட்டப்படி ஒரு ஆணையம் சொல்லும், அதை உங்க சீஃப் மினிஸ்டர் கேட்க மாட்டாரு. ஆனா பிரதமர் ஏன் அழுத்தம் கொடுக்கலன்னு இப்போ நம்ம பிரதமரை கேள்வி கேட்கணும். நீங்க பிரதமருக்கு கீழே தான் நீர்வளத்துறை இருக்கு, அவருக்கு கீழே தான் ஒழுங்காற்று ஆணையம் இருக்கு, அப்ப அவருக்கு கீழே தான் வாரியம் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதனால அவர் இந்த மாதிரி கூட செய்யலாம்.
இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, எங்க ஊர் நர்மதியில் நாங்க 4 மாநிலமும் சேர்ந்து அந்த அணைக்கட்டுல வந்து எங்க போலீஸ் யாரும் நிப்பாத்துல ஒன்றிய அரசு எடுத்து, அதனால தானாவே அவர்களுக்கு என்ன கொடுக்கணுமோ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே. அந்த மாதிரி இந்த வாரியத்தை பல்லு இல்லாத வாரியம்லாம் சொன்னாங்க இல்லையா, இந்த நமக்கு ஒழுங்காற்றுக்குழுவோ இந்த ஆணையத்தையோ இன்னைக்கு பிரதமர் மோடி நினைச்சாருன்னா அந்த மாதிரி இது கர்நாடக காவல்துறையிட கர்நாடக அதிகாரிகிட்ட கொடுக்காம ஒட்டுமொத்தமா நாம வந்து ஒன்றிய அரசு கொடுத்தா யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. ஒன்றிய அரசு சொன்னாலும் பிரதமர் சொன்னா கொடுப்பாருன்றீங்க சார். உங்க கூட்டணி சொல்றேன், ஏற்கனவே கூட்டணி கட்சி தாவேகா சொல்லுது சார், திமுக சொன்னாதான் கொடுப்பீங்களாமே? செய்யலாம், இருக்கலாம். ஏற்கனவே இருக்கலாம். சிவகுமார் அவர்களுக்கும் திமுகவுக்கும் தேர்தலுக்கு முன்னால ஒரு நல்ல உறவு இருந்துச்சு. அது என்ன உறவுன்னு தெரியாது, உங்களுக்கு தெரியும். தேர்தல் சொல்லும் போதே உங்களுக்கு புரியணும், உங்களுக்கு புரியலைன்னா எனக்கு புரியாது. அந்த உறவு நல்லா புரிஞ்சுக்குவாங்க அவங்க. அதனால அன்னைக்கு இதே DK சிவகுமார் அவர்கள் நம்முடைய இன்றைய முதல்வரை வந்து விமர்சனம் பண்ணாரு. அதே DK சிவகுமார் நம்முடைய மாண்புமிகு முன்னாள் முதல்வர் ஸ்டாலினை பாராட்டினார். இதெல்லாம் அரசியல்ல எல்லாம் சகஜம் அப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால பிரச்சனை அங்கே இல்ல. திமுக தலைவர் அழுத்தம் கொடுத்திருக்கணும், அவர் விட்டுட்டாருன்றீங்க. நான் சொல்லல, நீங்க அதாவது DK சிவகுமார் தவிர எல்லாரும் பொறுப்பு. நீங்க உங்க பொறுப்பு, திமுக ஸ்டாலின் பொறுப்பு. நான் DK சிவகுமாரையும் குற்றம் சொல்றேன். அது எடியூரப்பாவா இருந்தாலும் சரி, ஷட்டரா இருந்தாலும் சரி, கர்நாடகத்துல வந்து இந்த வேலையை செய்யறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த 4 அணைகளை கட்டினாங்க. என்ன கபினி, ஹேரங்கி, ஹேமாவதி, சொர்ணாவதி. அப்ப காமராஜர் கேட்டாரு, எப்ப அந்த ஹேமாவதியை கட்ட விடுறீங்கன்னு கேட்டாரு. அன்னைக்கு இருந்தது திமுக அதிமுக ஆட்சி. மத்தியில் இருந்தது பாருங்க, கட்டுறது கர்நாடகா. தண்ணி பிரச்சனை 2 பேருக்கு பிரச்சனை வந்தா தாங்க 3வது மேல போகணும். 2 பேருக்கு பிரச்சனை தானே. அந்த பிரச்சனை யார் தடுக்கணும்? 4 அணைக்கட்டுகளை கட்டுற வரையும் நாம தடுத்து இருந்தா உச்ச நீதிமன்றத்துக்கோ அல்லது ஒன்றிய அரசு போய் தடுக்கணும்னு சொல்லி இருந்தா என்ன நடந்திருக்கும் இந்த நாள்? அதுக்கு என்ன சொன்னாங்க? காமராஜர் ஹேமாவதின்னு தான் சொன்னாரு. நீங்க பிரம்மச்சாரி ஹேமாவதியை பத்தி பேசுறீங்கன்னு சொன்னாங்க. இதெல்லாம் நடந்த காரியம். அதனால அதே தம்பி சகோதரர் சுமன் அழகா சொன்னாரு. சுமன் கவி, அதாவது ராசி மணல் திட்டம் காமராஜர் காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டம். காங்கிரஸ் ஆட்சிக்கு பிறகு 60 ஆண்டுகள் வந்து திமுக அதிமுக இருந்துச்சு. கூட்டணி அரசு அல்ல. இன்னைக்கு எங்களை கேளுங்க, என்னமா பரவாயில்ல கூட்டணி எங்களை வந்து கட்ட சொல்றோம். அதுதான் எங்க வேலை. இப்ப அதாவது காமராஜர் ஆட்சியில கொண்டு வரப்பட்ட அந்த திட்டத்தை இவர்கள் கொண்டு வரணும். ராசி மணல் கொண்டு வந்தா அவங்க கேட்கிற பெங்களூருக்கும் கொடுக்கலாம். ஏன்னா மேகதாதுல இருந்து சரியா 4 கிலோமீட்டர் தான் நம்ம ஏரியாவுல ராசிமணல் இருக்கு. ராசிமணல் வந்தா உள்ளூருக்கு நம்ம குடிநீர் கொடுக்கலாம், தேவைப்பட்ட அவங்களுக்கும் கொடுக்கலாம். ஆனா ஏற்கனவே நம்ம அந்த 5 TMC தண்ணீரை முந்திய நம்ம 177 குறைச்சாங்க இல்லையா, அப்பவே நாம கொடுத்துட்டோம். கேட்போம். நம்மோட திமுகவின் சார்பில் திரு விக்கி அவர்களும் தாவேக ஆதரவாளராக திரு CK மதிவாணன் அவர்களும் இணைந்திருக்கின்றார்கள். அவர்களின் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். விக்கி ஏதோ உண்மை இருக்குங்கிறாரு. அதான் இப்ப நிர்மல்குமார் பேசுறதெல்லாம் என்ன கணக்குல எடுத்துக்கிறதுன்னு காலையில எங்களுடைய செய்தி தொடர்பாளர்கள் அண்ணன் பரந்தாமன் உட்பட பலரும் வந்து யார் இந்த நிர்மல்குமார், வரலாறு என்னன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அவர் பேசுற பேச்சுக்கெல்லாம் பெங்களூர் போவாரா, சட்டத்துறை அமைச்சர் தான், என்ன சட்டங்கிறது அவருக்கே தெரியலங்கிறது தான் எங்க பிரச்சனை. இப்ப நான் என்ன சொல்றேன், DK சிவகுமார் வந்து ஸ்டாலின் சொன்னா கேட்டு பாருங்க, ஆனா ராகுல் காந்தி சொன்னா கேட்க மாட்டாருங்க. ஆனா அவரு காங்கிரஸ் கட்சியோட பொறுப்பாளர். என்ன பண்றது? காங்கிரஸ் மோசமா இருக்கு. ராகுல் காந்தி எவ்வளவு மதிக்கல. இப்படி நிறைய விசித்திரங்கள். ராகுல் காந்தி ஒருத்தவங்க மதிக்கல. 4 மாசம் முன்னாடி வரைக்கும் தெரியுமா, தமிழ்நாடு காங்கிரஸ்ல நிறைய பேர் நாங்க திமுகவோட தான் கூட்டணி அதுதான் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப காங்கிரஸ் என்ன அர்த்தம்? அதான் இப்ப வந்துட்டு போனவரே சொன்னாரு, எட்டப்பன்களை பார்க்க போறோம் தமிழ்நாடு எட்டப்பன். சரி, இதுக்கு முன்னாடி இந்த எட்டப்பன் யாரு? EWSல ஆதரிச்சு ஓட்டு போட்ட எட்டப்பன் யாரு? அந்த எட்டப்பனை பத்தி பேசுவோமா? உங்களுக்கு என்ன யோக்கியதே இருக்கு? தமிழ்நாட்டு அரசியல்ல அண்டி பிழைக்கிற கூட்டம் இந்த காங்கிரஸ் கட்சி. நீங்க என்ன பேசுறீங்க? இதற்கு முன்னாடி ஆட்சியில கர்நாடகாவில் நீங்க தான் இருந்தீங்க. இவரே ஒத்துக்கிட்டாரு இதயத்துலாவே. பாஜக ஆட்சி இருக்கும் போது தண்ணியை திறந்து விட்டாங்க. ஆனா நாங்க மன்மோகன் சிங் சொன்னாரு. மன்மோகன் சிங் சொன்னாருங்க. நீங்க அப்பதானே நீங்க வந்தவங்களா? நீங்க என்ன பண்ணீங்க? கூட்டணி அமைச்சரவை எல்லாம் கொடுத்தாரு. நான் என்ன சொல்றேன், இல்ல நாங்க என்ன சொல்றோம்னா, இப்ப நாடாளுமன்றத்துல அவையில மேகதாடு குறித்து பேசணும்னு நாங்க வந்து தனி நேரம் கேட்டது திமுக தான்.
காங்கிரஸ்ல போன எம்பிக்கள் கேட்டாங்களா? தமிழ்நாடு காங்கிரஸ்ல இருந்து எம்பிக்கள் அனுப்பி வச்சோமே. சுதான் எங்க ஊர்ல இருந்து மயிலாடுதுறையில இருந்து அந்த அம்மா அனுப்பி வச்சோம். என்னத்துக்கு இருக்காங்க தெரியல. கடலூர்ல இருந்து ஒருத்தர் போனாரு. அப்புறம் போனவங்க எல்லாம் பட்டியல் போட்டா நான் வேற மாதிரி இருக்கும். அப்ப இவங்க எல்லாம் போய் என்ன பேசினாங்க? மேகதாடு பிரச்சனை வந்துட்டுங்க. நீட் தேர்வுக்காக போராடிட்டு அவங்க நீட் தேர்வு நீட்டை கொண்டு வந்ததே இவங்க தான். இவங்க நீட் தேர்வுக்கு ஏதோ போராடுவாங்க. அதையும் நான் சொல்றேன். நீங்க நீங்க பேசும்போது அமைதியா இருந்தேன். பல விஷயங்களை பேச வேண்டியிருக்கேன். இல்ல காங்கிரஸ் பத்தி ராகுல் காந்தியை பத்தி நான் பேசி முடிச்சிடறேன் இருங்க. அதனால நீங்க இதெல்லாம் பேசலாமா? இடபிள்யூஎஸ் கொண்டு வரும் போது எக்கனாமிக்கலி வீக்கர் நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ் சொல்லி மாநில விலக்கு நாங்க மாநிலத்தில் விலக்கு மாநில விலக்கு. நான் அதான் சொல்றேன். காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் ஒரே நிலைப்பாடு தான் இப்போ வரைக்கும் நாடாளுமன்றத்தில் பேசுறோம். மாநில கட்சிகளை அழித்தொழிப்பது தான் இவங்களோட வேலையே. ராகுல் காந்தி சொல்லிருக்காரு நாங்க ஆட்சிக்கு வந்தா விலக்கு தருவோம். நீங்க கூட அதை தெருவா பிரச்சாரம் பண்ணி இல்ல இப்ப நாங்களும் நம்புறோம். அந்த பச்சை வந்து இப்படி எல்லாம் பேசுன்னு இப்பதான் கண்டுபிடிச்சோம். ராகுல் காந்தி ராகுல் காந்தி மாதிரி இவர் வந்து டீலிமிட்டேஷன் பத்தி பேசுறாரு. திமுக என்ன நிலைப்பாடு எடுக்க போது யாரெல்லாம் எட்டப்பன்களா அவர் திமுக சொல்லவே இல்ல தலைவரே. ஆதரித்தால் எட்டப்பன் நீங்க சார் கோச்சுக்கிறீங்க. ஆதரிக்க போறீங்க. இப்ப தமிழ்நாட்டுல வந்து தானங்க பேசுறாரு. இது எங்க கொண்டு வந்து முடிச்சு போறாரு? அதிமுக சொல்லிக்கலாம். ஆமா அதிமுகவுக்கு எவ்வளவு என்டிஏல இருக்காங்க. அதிமுகவோட பலம் எவ்வளவு? நாடாளுமன்றத்துல இன்னைக்கு யாருடைய தயவு தேவைப்படுது? ஒட்டுமொத்த இந்தியாவும் யாரை பாக்குது? திமுக என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகுது நிலைப்பாடு? ஆதரித்தால் நீங்க ஆதரிக்க போறீங்களா? அசோசியேஷன் மேடம் நான் தெளிவா கேக்குறேன். இன்னைய இந்தியாவோட டீலிமிட்டேஷன் பத்தியானதுல திமுக ஆதரவு நிலைப்பாடா எதிர் நிலைப்பாடா? இந்த நிலைப்பாடு என்ன எடுத்தா பில்லு பாஸ் ஆகுமா பாஸ் ஆகாதா? ஒட்டுமொத்தமே எனக்கு திமுக பக்கம் தானே இருக்கு. அப்ப இங்க அதிமுக பத்தி அவர் பேசல. அப்ப மலைவர் என்ன பேசுறாரு? எனக்கு ஏங்க அவர் தான் சொல்றாரு யூ நெவர் எவர் ரூல் ஓவர் தி பீப்பிள் ஆஃப் இந்தியான்னு சொல்லி தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு இங்கேயே வந்து எங்க முதுகுலே ஏறி எங்க முதுகுலே குத்தி விட்டு எப்படிங்க நான் நினைக்கிறேன். இதே துலா இல்ல இதே துலாவும் நானும் ஒரு இதே துலாவும் நானும் ஒரு பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன் நிக்கிறேன். அவர் பஞ்சாயத்துல நிக்கணும். நான் என் தொகுதியில நிக்கிறேன். என் பஞ்சாயத்துல நிக்கணும். இதே துலா என்னன்னா அவர் பஞ்சாயத்துல தனியா நின்னுப்பாரு. நான் நிக்கிற இடத்துல என் தம்பி நம்ம 2 பேரும் அண்ணன் தம்பிடா வாடான்ட்டு என் தொகுதியில வந்து நிப்பாரு. எவனுமே அரசியல் பண்ணல. 5% கொடுத்துட்டு இந்தியாவுல இந்த மாதிரி கேவலமான அரசியல கூட்டணி கட்சி போட்டிட்டு கேவலமா போட்டிட்டு காங்கிரஸ்ங்க இந்த மாதிரி கேவலமான தரத்தை ராகுல் காந்தியை தவிர இந்தியாவுக்கு எவரும் இல்ல. முஸ்லீம் லீக் திமுக இதேத்துல நான் கருத்து போக சொல்லுங்க. இதேத்துல திருப்பி கேட்கிறேன். இதேத்துல பதில் இல்ல. பதில் இல்ல. காங்கிரஸ் பதில் கிடையாது. காங்கிரஸ் பதில் கிடையாது. மேலநாட்டுல முஸ்லீம் லீக் விளைவிச்சு முஸ்லீம் லீக் இதே உள்ளாட்சி தேர்தல் நீங்க ஏமாத்துறீங்க. யார் ஏமாத்துறீங்க? இந்த தேர்தலை நீங்க ஓட்டு போடுங்க. யார் ஏமாத்துறீங்க? கூட்டணி கட்சியை தோற்கடிச்சீங்க. பிபி மத்த போட பிபி மத்த போட பாதி காங்கிரஸ் காரங்க நானே சொல்றேன். இருங்க நான் இல்ல நான் தனி பேச முடியாது. நாமே ஏங்க நீங்க பேசும்போது நான் விடவே மாட்டேன். எதேத்துல நல்லா பேசிக்க மாட்டேன். 2 பேரும் விட்டுட்டா இருக்கீங்க. இப்ப ஏதோ ரொம்ப அமைதியா போறீங்க. இல்ல அசோசியேஷன் கன்வெர்ட் பண்ணிடுறேன். மேகதாட்டு பிரச்சனைல ராகுல் காந்தி ஏன் தமிழ்நாட்டுல வாய் திறக்கல? இன்னைக்கு ஆடிப்பு இருக்குங்க. நான் டெல்டா மாவட்டத்துல இவரு எங்க என்ன ஊர்ல இருந்து வந்தாருன்னு எனக்கு தெரியாது. நான் மயிலாடுதுறைக்காரன். காவிரியின் கடைமடையில கடைசி செட்டர்ல காஞ்சு போய் கிடக்கு. எங்க வீட்ல எங்க அப்பா அம்மா உள்ளவங்க எல்லாம் உங்க தெளிவா நீங்க மட்டும் பேசணும் இல்ல. ராகுல் காந்தி பப்புன்னு பேசிட்டு போடுவாரு. ஒரு நிமிஷம் பப்புதான் அந்த பப்பு தான் தெரியாம சொன்ன உங்க தலைவன் பப்பு ராகுல் காந்தி தலைவர் துண்டு சொன்னாங்க. அதான் பப்பு இம்பார்ட்டன்ட் பப்பு தான் சொன்னாங்க. எதிர்க்கட்சி இந்தியாவின் எதிர்க்கட்சி தலைவரே இருக்க லாயக்கு இல்லாத ஆள் ராகுல் காந்தி. இந்தியாவின் எதிர்க்கட்சி தலைவர் எங்க ஓடி ஒளிஞ்சாரு? இல்ல நான் சொல்ல விரும்பல.
இப்ப நான் சொன்னீங்கன்னா நான் வரேன். சொல்லுவேன். என் ஐயா, பாயிண்ட் பேச விடல. ஐயா, நான் திரும்ப உங்களுக்கு வாய்ப்பு வரும், நீங்க பேசுங்க. அப்ப நான் என்ன சொல்றேன், சீக்கிரம் முடிக்க என்னோட மாட்டேன். நான் என்ன சொல்றேன், என் பாயிண்ட்ல உள்ள புந்துட்டே இருக்கேன். நான் கடைமடை பகுதியில எனக்கு தெரியுங்க, அப்ப கடைமடையே வறண்டு கிடக்கு. இங்க தாவேக்கா சொல்லுது எங்க அண்ணன் நினைச்சாலே மழை பெஞ்சிட்டு பத்தியா திறந்து விட்டாங்க. இது என்னடா புது கூத்தா இருக்கு. எங்க உங்க அண்ணனை ஒரு 5-10 நாளைக்கு முன்னாடி நினைக்க சொல்லுங்கடா. ஒரு கனமழை கொட்ட சொல்லுங்கடா. காவிரியில குருவங்க ஏங்க குருவ இல்ல காஞ்சு போய் இல்ல, கிடக்கு. அது பேரமலை டெல்டாலே பேஞ்சிட்டு போயிடலாம். அதுக்கு மாண்டியால பேஞ்சு கர்நாடகால பேஞ்சு கர்நாடகால இருந்து மேட்டூர்ல வந்து மேட்டூர் நிரம்பி வழிஞ்சு வந்துட்டா தாவேக்கா காரணம் நான் கேட்க விரும்புறது அதான். நான் என்னங்க காவிரி கடைமடை காஞ்சு கிடக்கு. ஆடிப்பெருக்க கொண்டாடணும் இல்லைங்க. ஆடிப்பெருக்கோட சென்டிமெண்ட் வந்து கடைமடையில உள்ளவனுக்கு தெரியும். அதை எப்படி ஒரு பெண்கள் வீட்டுல வந்து மஞ்சக்கயிறு அணிவாங்கன்றது தெரியும். எங்களோட குல தெய்வமா கும்பிடுறோம். அப்படி இருக்கிற இடத்துல இன்னைக்கு போர் மாரி நகராட்சி ஆலை ஏற்பாடு பண்ணி மயிலாடுதுறை காவிரியில நாங்களே தண்ணியை விட்டு எங்க தாய்மார்கள்லாம் கொண்டாடுற நிலைமை. இதை வந்து இவ்வளவு கேவலமா கடந்த 5 ஆண்டுகள்லாம் நடக்கவே இல்லை. எடப்பாடி அவர்கள் முதல்வர் இருந்தப்போ கூட இப்படி எல்லாம் ஒரு நிலை ஏற்படல. இதை வந்து தாவேக்கா எப்படி வந்து நீங்க வந்து நார்மலைஸ் பண்றீங்க? நான் என்ன சொல்றேன், எங்க அண்ணன் போனா தண்ணியோட வந்துடும். இது என்ன கில்லி படமா? அவனை மட்டும் கர்நாடகாவுக்கு அனுப்பு சார், தண்ணியோட வந்துடுவா சார். இது என்ன எனக்கு காமெடியா இருக்குங்க. யதார்த்தத்துக்கு வாங்க அப்படின்னு தான் கேட்கிறேன். கேட்போம். திரு மதிவாணன், சந்தோஷமா இப்படி 2 பேரையும் சண்டை போட வச்சிட்டீங்களா? இதுதானே நீங்க எதிர்பார்த்தது? DK சிவகுமார் திமுகவுக்கு சம்பந்தம் கொளுத்தி போடுறது, அப்புறம் அவங்க 2 பேரும் அடிச்சிட்டு இருப்பாங்க, நீங்க இப்படி உட்கார்ந்து வேடிக்கை இப்ப என்ன கொளுத்தி போட்டீங்க. நான் தாவேக்கு ஆதரவாளரா இங்க வரல, அரசியல் விமர்சகரா தான் நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க தான் கொளுத்தி போட்டீங்க. தாவேக்கா சார்பா பேசுறதுக்கு அவங்க ஆளுங்களை கூப்பிடுங்க. அவங்க சார்பான்னு நான் சொல்லலையா, அவங்களோட ஆதரிக்கிறீங்க ஆதரவாளர் அப்படிலாம் இல்ல. எதிர்த்து பேசுவார். ஆமா, இப்பொழுது மதிவாணன் அவர்கள் தாவேக்காவை எடுத்து பேசுறாங்க. அதாவதுங்க, இன்னைக்கு தஞ்சாவூர்ல வந்து உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினார். நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. நான் அதுக்குள்ளெல்லாம் போக விரும்பலை. நிறைய சர்ச்சைக்குரிய விஷயம், ஆபாசமான விஷயம் வேண்டான்னு நான் விட்டுட்டேன். நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாலே அதில் 2ஆவதாக ஒரு கோரிக்கை பேனரில் இருந்தது. மேகதாது அணையை கட்டுவதை தடுக்க தவறிய தாவேக்கா அரசு. மேகதாதில் அணை கட்டுவதை தடுக்க தவறிய, இப்போ இன்னும் டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டே இன்னும் வரல. தடுக்க தவறிய, அது எப்படி ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். நான் அப்புறம் தான் அதை பார்த்தேன். நான் 2019 ஃபஸ்ட் டைம் காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டராக இருந்த சித்தாராமையா தான் டிபிஆர் வந்து சப்மிட் பண்ணியிருக்கார் சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுக்கு. எப்போ? 2019. அதுக்கும் முன்னால் எப்படா இதை தொடங்கியிருக்காங்க? இந்த பஞ்சாயத்து எப்போ வந்ததுன்னா 1948 எர்ஸ்ட்வைல் மைசூர் ஸ்டேட் அவங்க தான் இதை கன்சிடர் பண்ணி மூட் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு மேகதாதுல ஒரு ஹைட்ராலிக் இதை வந்து நம்ம கட்டுவோம், சின்ன டேம், ஹைட்ராலிக் ப்ராஜெக்ட், எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டேம் கட்டுவோன்னு தான் அது ஆரம்பிச்சிருக்கு. எப்போ? 1948. அதாவது திரு விஜய் அவர்கள் பிறப்பதற்கு 26 வருஷத்துக்கு முன்னால. ஆனா இன்னைக்கு என்ன உதயநிதி சார் சொல்றாருன்னா, கட்ட தவறி விட்டார், தவறியதை கண்டித்து, தாவேக்கா அரசு கட்ட தவறியதை கண்டித்து அப்படின்னா என்ன? ஒண்ணுமே புரியல எனக்கு. உங்க கூட்டணி கட்சி தானே இருக்கு? யாரு? உங்க கூட்டணி கட்சி தானே இருக்கு. யாருன்னு? DK சிவகுமார். யாரு? DK சிவகுமார் சொல்லிங்க. நீங்க 2 பேரும் அமைச்சராக்கி வச்சிருக்கீங்க. கோரிக்கை வச்சிருக்காங்க. அதுதான் ஐயா, தாவேக்கா வந்து தவறி விட்டதுன்னா எங்க தவறுச்சு? நீங்க அப்படியே இதே சினாரியோ நீங்க 2019 டிபிஆர் முதல்ல கொடுத்தாச்சு. இதே சினாரியோ நீங்க யோசிச்சு பாருங்க. திமுக ஆட்சியில் இருக்குன்னு வைங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் இப்போ முதலமைச்சராக இருக்கிறாரு, காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கு. அந்த காங்கிரஸ் ஆட்சி கர்நாடகாவில் நடக்குது. அவங்க மேகதாது கட்டுறேன்னு கிளம்புறாங்கன்னா நீங்க திமுக கேட்க மாட்டீங்க. ஏன் சார் கூட்டணியில் இருக்கிறீங்க, உங்க கூட்டணி கட்சி கட்டுறேன்றாங்க, நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்க மாட்டீங்களா? கேட்க மாட்டேன். ஏன்னா தேசிய கட்சிகள் அரசியல் என்பது வேற, மாநில கட்சிகள் அரசியல் என்பது வேற. இப்போ தமிழ்நாட்டில் அது பாஜகவாக இருந்தாலும் காங்கிரஸாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இங்கே ஒன்றும் ஸ்டேக்ஸ் கிடையாது. மிஞ்சி மிஞ்சி போனால் 5-10 எம்எல்ஏ வரலாம். ஆட்சியை பிடிப்பது என்பது 8 குதிரை கொம்பு பங்கு தாங்க. ஆனால் கர்நாடகாவில் பாஜகவாக இருந்தாலும் காங்கிரஸாக இருந்தாலும் ஆட்சி அதிகாரத்தை அவர்கள் கைப்பற்றக்கூடிய சூழ்நிலை அங்க இருக்கு. இப்ப ஆளுங்கட்சியா இருக்க காங்கிரஸ் 2 வருஷம் கழிச்சு சட்டமன்ற தேர்தல் நடந்தா ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம்.
அதே போல பாஜக இப்ப எதிர்க்கட்சியா இருக்கு 2 வருஷம் கழிச்சு சட்டமன்ற தேர்தல் ஜெயிக்கணும். அதனால தேசிய கட்சிகள் பார்வையை நாம இங்க கொண்டு வந்து சித்த வேணாம். மாநில கட்சிகள் பார்வை வேற, தேசிய கட்சிகள் பார்வை. அந்த பார்வை தான் என்னன்னு திமுக கேக்குது. உங்க பார்வையை சொல்லுங்கன்னு கேக்குது. எங்க பார்வை தான் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. என்னைக்கு மாநிலங்களவையில அந்த இணை அமைச்சர் ஒரு தவறான தகவலை கொடுத்து கர்நாடகாவுக்கு எந்த தடையும் இல்லை, தமிழக அரசின் அனுமதி தேவையில்லை, ஒப்புதல் தேவையில்லை இங்க அணைக்கட்ட, அந்த மாதிரி அந்த 2018 உச்ச நீதிமன்ற தீர்ப்புல எங்கும் கூறப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு என்ன பண்ணிருக்காங்க? டிபிஆர் திருப்பி தானே அனுப்பியிருக்காங்க. இல்ல டிபிஆர் இல்லைங்க, நீங்க டிபிஆர் ப்ளீஸ் கட்டிக்கோங்கன்னு சொல்லல. டிபிஆர் திருப்பி அனுப்புறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஒன்னு என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்கணும், அடுத்தது அதுல நிறைய லேப்சஸ் இருக்கு, அதெல்லாம் திருத்துங்கன்னாங்க. அதனால திருப்பி அனுப்பிச்சதால இப்ப நான் ஒன்னு சொல்றேன். நேற்று சர்வ கட்சி கூட்டம் கர்நாடகாவில் நடந்தது, பெங்களூர்ல. DK சிவகுமார் தலைமையில் கண்கொள்ளா காட்சியா இருந்தது. எனக்கு ஒரு 6-7 எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் உட்காந்துருந்தாங்க, பிஜேபியில இருந்தும் காங்கிரஸ்ல இருந்தோம். நான்லாம் தமிழ்நாட்டில் அதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது, அப்படி ஒரு பான் ஹோமி. அதுல மற்றவர்கள்லாம் கலந்து கொண்டார்கள், ஓகே. மத்திய அமைச்சர்கள் 3 பேர் கலந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு என்ன வேலை? 2 மாநிலங்களுக்கு இடையே நீர் பகிர்வுல தகராறு, பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. நடுவராக இருக்க வேண்டிய, அதாவது நியூட்ரல் ரோல் பிளே பண்ண வேண்டிய ஒரு மத்திய அரசின் அமைச்சர்கள் அங்க கலந்துக்கிட்டது மட்டும் இல்ல, முக்கியமாக இந்த ஜல்சக்தி இருக்கு இல்லையா, நீர்வள துறைக்கான அமைச்சர் ரேவண்ணா சோமண்ணா அவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்ப வேர் இஸ் தி நியூட்ரலிட்டி ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட்? கேப்போம் திரு நாராயணன். நியூட்ரலிட்டி ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றது சட்டம் தான். TWMA அப்படின்னு சொல்றது காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி தான், அத்தாரிட்டி ஃபார் தி என்டையர் திங். நான் ஏற்கனவே அசோகா நம்ம பேசும்போது சொன்னேன், ஒரு 2 நாட்களுக்கு முன்னால கர்நாடகாவில் நடக்கக்கூடிய காங்கிரஸ் ஆட்சி, குறிப்பாக ஆட்சி அந்த அந்த அதிகார மாற்றம் ஜூன் 3, இன்னைக்கு ஆகஸ்ட் 3, கடந்த 60 நாட்கள்ல நடந்த பிரச்சனைகள் தான் இது துவங்குகிறது. இது மேகதாது ஆகட்டும் அல்லது காவேரி நான் நீர் கொடுக்க மாட்டேன் என்று சொல்வதாகட்டும், இது அத்தனையுமே காங்கிரஸ் கட்சியினுடைய திட்டமிட்ட சதி செயல். நான் அசோகா நான் ஒரு விஷயமா சொல்றேன். என்ன இப்போ நேற்று சோமண்ணா கூட என்ன, அதாவது நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணலாம் பேசக்கூடாது. சோமண்ணா அவர்கள் பேசும்பொழுது கூட மத்திய அரசாங்கம் டிபிஆர் ரிட்டர்ன் பண்ணிருக்கிறாங்க, தெளிவா சொல்றாரு. மத்திய அரசு டிபிஆர் விரிவான திட்ட அறிக்கையை திருப்பி அனுப்பி அதை மறுபடியும் நீங்கள் சரியாக அனுப்புங்கள் என்று சொல்லி இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்னன்னா அவர் சட்டப்படி என்ன உண்டோ அதைத்தான் பேசி இருக்கிறார். நீங்க அவர் போக கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. சட்டப்படி என்ன உண்டோ அதை சொல்லி இருக்கிறார். அவர் நீங்க தாராளமா கட்டிக்கிங்க. அசோகா நியாயமா இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, நம்ம ஜஸ்டிஸ் ஹஸ் டு பீ சீன் டு பீ டன். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், கர்நாடகாவை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர். அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது அங்கு சென்று கலந்து கொள்ள. அவருடைய கடமை என்னவென்றால், குஜராத்ல நர்மதா பத்தி ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க, அங்க நரேந்திர மோடி போய் உட்காருவாரா? பிரைம் மினிஸ்டர் அங்க போய் உட்காருவாரா அந்த பஞ்சாயத்துக்கு? அவர் பாராளுமன்ற உறுப்பினரா இருந்தா அவருக்கு உட்கார்றது தப்பு இல்லைன்றாங்க. எடுத்து உரைக்கிறதுல என்னங்க இருக்குது? சட்டப்படி நடக்கும். ஒரு நிமிஷம் இருங்க, சட்டப்படிதான் நடக்கும்னு சொல்றதுல தவறே இல்லைன்னு சொல்றேன். என்ன மெசேஜ்? அவர் என்ன சட்டத்திற்கு புறம்பாகவோ கர்நாடகத்திற்கு ஆதரவாகவோ தமிழகத்துக்கு எதிராகவோ பேசிட்டாருன்னா எதுவும் ஒரு குறுக்கீடு எந்த குறுக்கீடுமே எடுத்துக்க மாட்டேன். நான் யாருடைய குறுக்கீடு விரும்பல. ஏனென்றால் நான் தொடர்ந்து பார்த்து வருகிறேன், இந்த 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 விஷயம் பூராமே வெறும் அரசியல் மயமாக்கப்பட்டு வருது. அதனாலதான் நான் முதல்ல இருந்து ஆரம்பிச்சேன். இது முடிக்கப்பட்ட ஒரு விஷயம். காவேரி விவகாரம் என்பது முழுமையாக முடிந்து போன ஒரு தீர்வான ஒரு விஷயத்தை தொடர்ந்து எல்லா கட்சிகளும் வேண்டும் என்று திட்டமிட்ட ரீதியில
இதை அரசியலாக்கி கொண்டே வருகிறோம். கடந்த 7-8 வருடங்களாக காவேரியிலிருந்து நமக்கு கர்நாடகாவிலிருந்து தண்ணீர் எந்தவித தடையும் இல்லாமல் வந்து கொண்டிருக்கிறது. இந்த ஏதாவது ஒரு வருடத்துல பிரச்சனை இருக்கான்னா இல்ல. நல்லா புரிஞ்சுங்க. மேகதாதுவை பொறுத்தவரையில ஒரு கேள்வி அவர் சொல்றாரு, அந்த கேள்விக்கு இப்படி பதில் சொல்லிட்டாங்க. அந்த கேள்வி என்ன அப்படின்னு சொன்னாக்க, அந்த தீர்ப்புல கர்நாடகா தமிழகத்திடம் அனுமதி வாங்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியுமான்னு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கேட்ட கேள்விக்கு அந்த மாதிரி தீர்ப்புல இல்லைன்னு அவர் சட்டத்துல ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்லிருக்கிறது அதாங்க சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இந்த அரசு நீங்கள் சொன்னது போல அசோகா, CWC என்ன செய்யுமோ அதை செய்திருக்கிறது. ஏனென்றால் அந்த ஜட்ஜ்மெண்ட்லயே கூட தெளிவா சொல்லுது, எந்த ஒரு மாநிலத்திற்கும் அதனுடைய எல்லைகள்ல அணைகளை கட்டுவதற்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அணைகள் இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த கட்டமைப்பை அவர்கள் பெருக்கிக் கொள்வதற்கு எந்த தடையும் இல்லை தெளிவா சொல்லுது. ஆனால் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லுது, என்னன்னா இது மற்ற மாநிலங்களுடைய நீர் செல்வதை தடுக்க கூடாது. அதை எப்படி உறுதி செய்வார்கள்? கர்நாடகா இது எங்கேயுமே தடுக்காதுங்க, தமிழ்நாட்டுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லுவதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதனாலதான் CWC ரூல்னு ஒண்ணு இருக்குது. அதனுடைய ரூல்ஸ் அதன்படி அது CWM கொடுத்து, CWM யார் இருக்கிறாங்க, இதை சட்டபூர்வமாக தான் அணுக வேண்டுமே தவிர அரசியல் ரீதியா அணுக முடியாது. CWM யார், ஒரு நிமிஷம் இருக்கு, CWM யார் இருக்கிறாங்க? தொழில் வல்லுநர்கள். யார் தொழில்நுட்ப வல்லுநர்கள்? 4 மாநிலத்திலே தொழில், இங்க ஓட்டெல்லாம் கிடையாது. அதனுடைய ரிப்போர்ட்டை தான் CWC ஏற்றுக்கொள்ளும். நீங்க 4 வருடத்திற்கு முன்னால மேகதாது கட்டுறதுனால தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை சொன்ன அந்த ரிப்போர்ட் திடீர்னு 4 வருஷம் கழிச்சு இல்லங்க ஒண்ணுமே வராதுன்னு சொல்ல போறது கிடையாது. தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. இது மேட்டர் இஸ் வெரி, இட் இஸ் a settled மேட்டருங்க. அதை தாண்டி இன்னும் ஒரு விஷயம் அசோகா, இவங்க இந்த காவேரி நீர் இப்ப கொடுக்கல. என்னைக்கு இது இன்னைக்கு பாருங்க, திடீர்னு இன்னைக்கு மழை பெஞ்சிருச்சு கொடுக்குறோம்னு இவங்க சொன்னது எதேச்சையானது இல்ல. மிக தெளிவாக காவேரி மேலாண்மை ஆணையமானது உத்தரவிடுகிறது. உத்தரவிட்ட உடனே அத காக்கா உட்கார பணங்காய வேண்டிய கதையா மழை பெய்தது கொடுக்கிறோம் சொல்றாங்க. இல்லன்னா என்ன நடக்கும்? இல்லன்னா காவிரி மேலாண்மை ஆணையம் உச்ச நீதிமன்றத்துக்கு தெரியப்படுத்தும். எப்படி தெரியப்படுத்தும் அப்படின்னா, நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்புல சொல்லுது, if they don't listen, if anybody doesn't listen to you, you are free to tap our doors anytime. Please understand. இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் போயிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு. தாராளமா ஏற்கனவே போயிருக்கணும். நம்முடைய குற்றச்சாட்டு என்னன்னா, இந்த தமிழக அரசு 3 நாட்களுக்கு முன்பாகவே சென்றிருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு. திரு விக்கி, இட் இஸ் ஆல்ரெடி a settled matter. இதுல அரசியல் மட்டும்தான் நடந்துட்டு இருக்குன்னு திரு நாராயணன் சொல்றாரு. வேளாண்மை ஆணையம் வந்தாச்சு, ஆர்டர் கொடுத்தாச்சு, மத்திய அரசோட நிலைப்பாடு தெளிவா இருக்கு, CWCயோட நிலைப்பாடு தெளிவா இருக்கு. இது என்ன, நீங்க யாரை கேள்வி கேக்குறீங்க? நான் என்ன சொல்றேன், தண்ணி எனக்கு திறந்தோம். ஜூன் மாசம் எங்களுக்கு குறுவைக்கு தண்ணி திறந்தோம். ஆமா, சரி, ரைட். ஜூன் மாசம் திறந்து விடுறதுல இருந்து எத்தனை மாசம் நீங்க வெயிட் பண்ணீங்க? கிட்டத்தட்ட 1.25 மாசம் முன்னாடியே கோர்ட்டுக்கு போயிருக்கணும்ன்றாரு அவர். அது தமிழ்நாடு தாவேக அரசு, அது பிரச்சனை அங்க இருக்கு, ரைட்டா? நான் என்ன கேட்கிறேன், இதுல மத்தியஸ்தம் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிற மத்திய அரசு, நீங்க சொன்னீங்கல்ல போன முறை நாங்க பாஜக சார் மேலாண்மை ஆணையம் வந்த பிறகு மத்திய அரசுக்கே ரோல் இல்லை. மத்திய அரசு ஒன் ஆஃப் த மெம்பர் ஆஃப் த அத்தாரிட்டி. அப்ப நீங்க அதை கேட்கணும்னு எதிர்பார்க்கிறோம். நான் என்ன சொல்றேன், இப்போ நீங்க எனக்கு 3000 TMC எனக்கு திறந்து ஒண்ணு ஜூன்ல திறந்து விடல, ஏன்னா குருவை காஞ்சி போயிட்டு இருக்கு. எங்க டெல்டாவில் போர் வாழை நல்லா இருந்தது, இப்ப 100-200 அடிக்கு கீழே போயிட்டு போர் சப்ளையே கிடையாது. இப்போ போரை போட்டோன்னா அது சப்பு அங்க அடிக்கும், இன்னைக்கு இங்கேயே ஊத்துது. அந்த நிலைமையில தான் இருக்கு. இன்க்ளூடிங் நான் இருக்கிறதுனால சொல்றேன், மயிலாடுதுறையில அது தரங்கம்பாடிக்கு பக்கத்துல என் ஊர். அதனால அவ்வளவு மோசமா இருக்கு தண்ணி இன்னைக்கு, கிரவுண்ட் வாட்டர். அப்ப நாங்க காவிரியில வர கிளை நதிகள் தான், நீங்க மஞ்சள் ஆறு, வீரசோழன் ஆறு, இந்த ஆத்து படுகையை நம்பிதான் அவ்வளவு கிராமங்கள் இருக்கு. அப்ப இதுதான் நாங்க பேசா சொல்றோம். அப்ப நீங்க ஏன் தலையில்லை? இப்ப இவரு என்ன சொல்றாரு, அழகா நாராயணன் நம்ம சொல்றாரு, நாங்க பேசிட்டு அது காவிரி ஆணையம் சொன்ன பிறகுதான் இந்த 10,000 TMC இப்ப திறக்கிறாங்க, கண்ணாடி திறக்கிறாங்க. அந்த நேரத்துல மழை பெஞ்சிட்டுங்க. இவர் அப்படியே மேக்கப் போறாரு பாருங்க, தாவேக்கா மாதிரி. எங்க அண்ணன் நீங்க குடுக்கறதுனால இல்ல ஆர்டர் அது அந்த நேரத்துல கரெக்டா மழை பெஞ்சனால திறந்தாங்க. ஆனா கர்நாடகா என்ன சொல்லுதுன்னா, நாங்க ஏற்கனவே அவங்க ஜூன் மாசமே சொல்லிட்டாங்க திறக்க முடியாது, எங்க தேவைக்கே இல்லைன்னா இப்ப பெஞ்ச 4 நாள்ல எப்படி டேம் நம்புச்சு? நான் என் கேள்வி அதான்.
காமன் மேன் கொஸ்டின்ஸ்க்கா போயிடும். அப்ப இந்த விஷயத்துல நான் வந்து மறுக்கிறேன். இன்னொரு நானும் அதுதான் சொல்றேன். சரி ஒரே நிமிஷம். திமுகவும் பாஜக ஒரே மாதிரி இல்ல இப்ப நான் என்ன சொல்றேன், சார் சொல்றாரு மேகதாது விஜய் பிறக்கிறதுக்கு முன்னாடில இருந்து இருக்கு, அது ரைட்டுங்க. மேகதாது விஜய் பிறக்காதுக்கே முன்னே ரைட்டு. நாங்க கேட்கறது உதயநிதி அவர்கள் வந்து மேகதாது அணை கட்டுவதை தடுப்பு தவறிவிட்டது அப்படின்னு சொல்றாரு. இப்ப நான் சொல்றேன் டிபிஆர் ஸ்டேட்டஸ் வரேன். இப்ப டிபிஆர் ப்ரிப்பேர் பண்ணது 2018ல ஸ்டார்ட் பண்றாங்க, ஓகேவா? இப்ப இந்த ஆகஸ்ட் கரண்ட் ஸ்டேட்டஸ் கர்நாடகா has prepared the revised DPR and pursuing approvals. இப்ப revised DPR சப்மிட் பண்ணிருக்காங்க, அது குறித்து நீங்க பேசிருக்கணுங்கிறதா. அதுதான் காவிரி நீங்க மேகதாட்டு அணைக்கு தடுப்பு நடவடிக்கை. திமுக என்ன பண்ணுச்சு, டிபிஆர் ப்ரிப்பேர் பண்ணதே தப்புன்னு போச்சு கோர்ட்டுக்கு. அதுக்கு என்ன சொன்னாங்க கோர்ட், அவங்க என்ன போனது லேட் அவங்க என்ன சொன்னாங்க, இன்னும் கட்டவே இல்லை, நீங்க எதுக்கு ஏன் வர, டிபிஆர் தானே ப்ரிப்பேர் பண்ண சொன்னாங்க. ஆனா உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் டிபிஆர் பிரிப்பரேஷன் தவறுன்னு திமுக அன்னைக்கு இருந்த திமுக அரசு கோர்ட்டுக்கு போச்சு. ஆனா இன்னைக்கு ரிவைஸ்ட் டிபிஆர் மத்திய அரசுல சப்மிட் பண்ணிருக்கு கர்நாடகா. ஆனா தாவேக்க ரியாக்ட் பண்ணல, இப்ப வரைக்கும் ரியாக்ட் பண்ணல. நான் அதுதான் வந்து எப்ப போயிருக்காங்க அதுதான் சொல்றேன். 3 மாதம் எல்லாம் முடிஞ்ச பிறகு நீங்க மழை பெஞ்சு இன்னும் வரலங்க மேடம். நீங்க மேட்டூர் டேம் போய் பாருங்க, இன்னைக்கு திறந்து விட்டாங்க 2 நாள் பத்தாது. அது வாய்ப்பு இல்ல. தாவேக அரசு இப்போ சுப்ரீம் கோர்ட் போயிருக்கும் போதே அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, எங்களுக்கு ஆக்சுவல்ஸ் படி 27 டிஎம்சி வரணும்னு தான் கேக்குறாங்க. 27 டிஎம்சிக்கான வழியை கொடுங்கன்னு தான் கேக்குறாங்க. அப்ப இது முன்னாடியே போயிருக்கணும். நீங்க தாவேக அரசு செஞ்சது, மத்திய அரசு செஞ்ச ஸ்டாண்ட்லயே நான் சொல்லிட்டேன். இப்ப இதுல கர்நாடகா காங்கிரஸும் தமிழ்நாடு காங்கிரஸும் என்ன வேலையை பாக்குறீங்க? இங்க மாணிக்கம் தாக்கூர்னு மகா புனிதர் வந்து உட்கார்ந்துருக்காரு. அவர் உங்க கூட்டணியில இருக்கும்போது அதே காங்கிரஸ் தானே. ஆமாங்க, அதே செல்வ பெருந்தகை, அதே டிகே சிவகுமார், இல்ல அங்க சித்தராமையா, இதே கதை தான். அப்ப பிரச்சனை அப்ப நல்லவங்களா தெரிஞ்சாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், எங்க ஆட்சியில தானே இருந்தாங்க கூட்டணியில. டிபிஆர் சப்மிட் பண்ணது எதிர்த்து கோர்ட்டுக்கு போனாங்கல, ரைட்? இன்னைக்கு உங்க கூட்டணியில தானே இருக்காங்க. டிபிஆர் ரிவைஸ் பண்ணி சப்மிட் பண்ணிட்டாங்களே, நீங்க எதிர்த்து எப்போ போனீங்க? அது நீங்க அவங்களே கேளுங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கேக்குறீங்க. ஏன் தமிழ்நாடு காங்கிரஸ் கேக்குறேன்னா, தமிழ்நாடு காங்கிரஸ்ல ஒரு 5 எம்எல்ஏ ஜெயிச்சு வச்சுக்கிட்டு இவங்க பேசுற பேச்சு இருக்கு பாருங்க, அது உங்களுக்கு பிரச்சனை. நான் என்ன சொல்றேன், பேச அவங்க அமைச்சரானது உங்களுக்கு பிரச்சனை, அவங்க பேசுறது உங்களுக்கு பிரச்சனை. அமைச்சரானதுல எங்க பிரச்சனையே கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, எங்க அண்ணன் ஏற்கனவே சொல்லிட்டு போயிட்டாரு, 67ல ஒரு அடி அன்னைக்கு நாக் அவுட் அடிச்சோம். அன்னைக்கு அடிச்ச காங்கிரஸ் இன்னை வரைக்கும் ஏந்திரிக்கல, அது வேற கதை. அதனால அத நீங்க பேசாதீங்க. நான் என்ன சொல்றேன், ராகுல் காந்தி இந்த ஸ்டேட்மென்ட்ல என்ன நினைக்கிறீங்க? அப்ப அத பேசவே இல்லை. திரு மதிவாணன், நீங்க ஜூன் 12ஆம் தேதி அணை திறக்க முடியல, அப்பவே நீங்க கோர்ட்டுக்கு போயிருக்கணும். என்ன பண்ணிட்டு இருந்தீங்க 2 மாசம்? உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றதுக்கு முன்னால அவர் நாராயணன் சார் பேசுறதுல ஒரு சின்ன நான் தலையிடணும்னு விரும்பினேன். அப்போ அதாவது அவர் என்ன சொன்னார்னா, கலந்துக்கிட்டு தப்பு இல்லை ரேவண்ணா சோமண்ணா நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தாலும் அவர் ஒரு எம்பி, அதனால கலந்துக்கினாருன்றாரு. அதை நான் ஏற்றுக்கல. அவர் இதில் கலந்துக்காமல் இருந்திருக்கணும், அதுதான் ஒரு நியாயம், ஒரு நடுநிலை. இப்போ கலந்துக்கினது மட்டும் இல்லை, அவர் கரெக்டாக தானே சொன்னார்ன்ற தினமலரில் இருக்கு, எடுத்து படிக்க சொல்கிறேன். அதில் என்ன சொல்கிறாருன்னா, அந்த செய்தியாளர்கள் சந்திப்பு அந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, டிபிஆரில் சில கரெக்ஷன் தான் சொல்லியிருக்கோம், அதை சரி பண்ணி ரீசப்மிட் பண்ணால் அதெல்லாம் கட்டிடலாம், அது ஒன்றும் தடை இல்லாமல் நடக்கும்னு சொல்கிறாருன்னா, இது எப்படிங்க ஒரு நியூட்ராலிட்டின்னு சொல்ல முடியும்? ஆகையே ஒன் சைடடாக சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குதுன்றதுக்கு இதை விட வேறு உதாரணம் இல்லை. ரைட். ரெண்டாவது, நீங்கள் கேட்ட கேள்வி, 12ஆம் தேதி திறந்துருக்கணும் மேட்டூர் டேமு, வழக்கமாக அப்போ தான் திறப்பாங்க, திறக்கலை, உடனே கோர்ட்டுக்கு போயிருக்கலாமே. எல்லா கவர்மெண்ட்டும் ஒரே மாதிரி அப்ரோச் இருக்கணும், ஒரே ஆட்டிடியூட் இருக்கணும். அது எப்படி? அது சொல்லுங்க. அதாவது 25 வருஷத்துக்கு அப்புறம் மிஸ்டர் விஜய் அவுட் ஆஃப் பாக்ஸ் சொல்யூஷன் பண்ணணும், நெகோசியேட்டட் செட்டில்மெண்ட். நீங்க என்னதான் இங்க பாருங்க, 1000 நாள் ஸ்ட்ரைக் பண்ணாலும் கடைசியில ஒரு நாள் பேசி தான் உடன்பாடு போட்டு கையெழுத்தானதா. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்த அப்புறம் என்ன சார் நெகோசியேஷன் கொடுக்க வேண்டியது கூடும்ல சார் கேக்குறோம். இல்ல ஏன் இப்ப போடல, என்ன பண்றீங்க? இன்னைக்கே சுப்ரீம் கோர்ட் போனீங்க, நெகோசியேட் பண்ண வேண்டியதானே? ஏங்க சுப்ரீம் கோர்ட் போறதுக்கு முன்னால போனார். இல்ல ஒரு இணக்கமான அண்டை மாநிலத்தில் இருக்காங்க, சண்டை போட்டு பகைவர்கள் சண்டையே இல்லையா சார்? இல்ல சார், நம்ம சண்டை ஆக்சுவலி இல்ல. நாராயணன் சார் வர இல்ல நாராயணன் சார் சொன்ன மாதிரி காவிரியில நம்ம சண்டையெல்லாம் போட்டு முடிச்சிட்டோம். நம்ம பல ஆண்டுகள் நீதிமன்றத்துல வாதாடி டயர்ட் ஆகி ஃபைனலா இப்போ இந்த மேலாண்மை ஆணையத்தை வாங்கிட்டோம். ஆபரேஷன் சக்சஸ், பேஷண்ட் டைட். இல்ல சார், அது அமல்படுத்தி இப்ப போனீங்கல சுப்ரீம் கோர்ட்டுக்கு, இப்ப எப்படி சுப்ரீம் கோர்ட் போனீங்க?
கோர்ட்டுக்கு போகாம கோர்ட் இல்லாம அவுட் ஆஃப் தி கோர்ட்ல why out of the court sir out of the court has never worked for us out of the court போனா நம்ம ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் கடந்த காலங்களில் எப்பவுமே நீங்க இதே லைன் எடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க he tried how did he try some okay settlement how did he try ஆனால் ஜூன் 12 ல இருந்து நேற்று வரை தமிழ்நாடு அரசும் முதலமைச்சரும் எடுத்த முயற்சிகள் என்ன பட்டியலிடுங்கள் கிடையாது தப்பு அவர் உடனடியாக கடிதம் எழுதினாரு யாருக்கு சிவகுமாருக்கு நான் வந்து சந்திச்சு உங்களோட பேச விரும்புறேன்னு அவர் எப்போ சார் இது எப்போ இல்ல சொன்னாரு சார் இஸ் இட் a public letter நான் இத பார்க்கலையா இல்ல is it a public chief minister ஆபீஸ்ல இருந்து public letterா இல்ல இங்க பாருங்க பிடிஐல வந்து சார் டிகே சிவகுமார் தானே நம்மள கூப்பிட்டாரு ஆன் ரெக்கார்ட் தப்பு இங்க பாருங்க The Chief Minister of Tamil Nadu இது நீங்க எழுதி இருக்கீங்க எங்க போடுறீங்க கொஞ்சம் இருங்க சார் எங்க போட்டுறது இருங்க படிக்கட்டும் The Chief Minister of Tamil Nadu is coming and we want to discuss the Kaveri water issue and work out a solution in the best interest of both the states. I have accepted his letter and conveyed that we should work together. DK Sivakumar 30th July 2026 3:45 PM PTI News Agency. So தமிழ்நாடு சிஎம் has written to DK இது முன்முயற்சி எடுத்ததே தமிழ்நாடு சிஎம் தான் அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு 3ஆம் தேதி கூட டேட்டை ஃபிக்ஸ் பண்ணாரு ஆனால் உடனடியாக கன்னட அமைப்புகள் அங்கே வந்து காரியத்தில் இறங்கி 52 தியேட்டரில் ஜனநாயகன் படத்தை நிறுத்த வச்சாங்க போஸ்டரை கிழிச்சாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு 13ஆம் தேதிக்கு வந்து பந்த் அறிவிச்சிட்டாங்க அப்போ இதெல்லாம் நடந்த ஒன்றும் ஒரு பதட்டமான சூழ்நிலை வரணும் அவரை கூப்பிட்டு என்ன சொன்னார்னா இது போல வந்து ஒரு சூழ்நிலை இந்த மாதிரி நம்ம பேசி தீர்க்கணும்னு பார்த்தோம் ஆனா இங்க கன்னட அமைப்புகள் வந்து ஏராளமா ஒரு சூழலை உருவாக்கிட்டாங்க ஒரு கார்டியல் அட்மாஸ்பியர்ல நம்ம பேசினாதான் நல்லா இருக்கும் ரெண்டு பக்கமும் பதட்டமா இருந்து பேசி பிரயோஜனம் வராது சோ we will meet after some time அப்படின்னு சொல்லிட்டு கன்னட அமைப்புகளுக்கு என்ன இன்னைக்கு அறைகோல் கொடுத்திருக்காருன்னா you cancel the bandh and all these things தண்ணி வந்து மழை பெய்ஞ்சிச்சு தண்ணி நம்ம கொடுத்துட்டோம் இப்போ டிகே சிவகுமார் வந்து சரி இருங்க கொஞ்ச நாள் பொறுத்து மீட் பண்ணுவோம் தானே சொன்னாரு இல்ல பதட்டம் தணிஞ்ச பிறகு கொஞ்சம் கோர்ட்டுக்கு போனீங்க ஏன் கோர்ட்டுக்கு போனோம்னு சொன்னா நேத்து அவங்க ஆல் பார்ட்டி மீட்டிங்ல அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எல்லா கட்சியும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்க இது வந்து நமக்கு விவசாயிகளுக்கு எதிரானது இனிமே பேசி பிரயோஜனம் இல்ல முடிவு பண்ணிட்டீங்க அத பேச ட்ரை பண்ணாரு அதுவும் கடிஞ்சு வர சூழல்ல அது வந்து அந்த 2 மாசத்துல குருவே போச்சே சார் மேடம் சார் அதுக்கு என்ன சார் நிவாரணம் சரி நீங்க கோர்ட்டுக்கு போனாலும் ஜூன் 12ல இருந்து நீங்க ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க நடக்குற மாதிரி கோர்ட் உடனே குடுறாரு நான் என்ன மேடம் ஒண்ணும் இல்ல சார் என்ன சொல்றாருன்னா ஒரு பேஷண்ட் வந்து டாக்டர் ஆபரேஷன் பண்ணா பொழைச்சிருப்பாருங்கறாரு விஜய் என்ன சொல்றாரு நான் பேசியே பொழைக்க வச்சிரும் கொஞ்சம் கம்முன்னு இருங்க ஏங்க 12 லட்சம் ஏக்கர் போயிருக்குங்க கருவி போயிட்டுங்க அவன் விவசாய தேர்வுல இருக்கிறாங்க ஏங்க யாராச்சுல போச்சு யார் போச்சு பரப்பளவு யாருடைய இந்த 70 நாள்லயா போன ஆட்சில 70 நெல் கொள்முதல் அளவு எவ்வளவு தெரியுமா ஹெக்டேர் நிலங்கள் விளை நிலங்கள் போன ஆட்சில திமுக மாறி ஆண்டதின் காரணமாக இந்த மாதிரி ஆயிருக்கு இந்த 75 நாள் ஆயிடுச்சு போன ஆட்சி 75 நாள் ஆயிடுச்சு குருவே எத்தனை நாள் சொல்லுங்க குருவேக்கு எத்தனை நாள் நீங்க என்ன பேசுறீங்க நீங்க கேட்டிட்டீங்கல நான் கேட்ட கேள்வியே ஒரு தவறா புரிஞ்சுங்க அதான் பாசன பரப்பளவு 70 நாள்ல குறையல நீண்ட நாள்ல குறையுது நான் சொன்னது பாசனத்துல இருந்த பயிரெடுத்த சாகுபடி பண்ண நிலப்பரப்பு தமிழ்நாட்டுல புரிஞ்சது குறைந்தது எங்க குறைந்தது அதாங்க உங்களுக்கு தாங்க வர போறேன் அவர் பேசி முடிக்கிட்டீங்க அப்புறம் நீங்க பேசுங்க அதுதான் பரப்பளவு திமுக ஆட்சியில குறைஞ்சது அதானங்க சொல்றீங்க திமுக ஆட்சியில கடந்த பல வருடங்களா குறைஞ்சிருச்சு விக்கி பதில் சொல்லுங்க இப்ப போன ஆட்சியில தஞ்சை டெல்டால மட்டும் எத்தனை லட்சம் டன் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் அளவுன்னு எடுத்து அவரே பார்க்க சொல்லுங்க ஏங்க எத்தனை பரப்பளவு குறைஞ்சா எப்படிங்க நெல் அளவு கூடுதல் ஏங்க ஒரு ஏக்கர்ல 100 மூட்டை விளையுமா 500 மூட்டை விளையுமா அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா குருவே எத்தனை நாள் சாகுபடி பண்றீங்க மேடம் ஒரு மூட்டைக்கு பணம் ஏன் 50 மூட்டைக்கு வாங்குறானே விஜய் ஒரு நிமிஷம் விக்கி வர ரெண்டு பேர் ஏங்க நீங்க சும்மா டேட்டா தெரியாம பேசிட்டு இருக்காங்க ரெண்டு பேர் இதே சொல்லுங்க சொல்லுங்க குருவேக்கு எத்தனை நாள்
குருவை எத்தனை நாள் நடுவீங்க தெரியுமா? சொல்லுங்க. நீ சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்? ஏங்க 40 ரூபாய் மூட்டைக்கு அப்புறம் நான் பேசிட்டு இருக்கேன்ல, உங்க இஷ்டத்துக்கு உட்கார்ந்து பேசுறீங்களா? உங்க டைம்ல பேசுங்க. ஏங்க உங்க டைம்ல பேசுங்க. உலகத்துக்கே தெரியுமா 75 நாளா உட்கார்ந்து வீட்ல உட்கார்ந்து இருப்பீங்க, வாயை திறக்க மாட்டீங்க, கோர்ட்டுக்கு போக மாட்டீங்க. அப்புறம் என்ன? ஆமா நான் ஏங்க நான் சாகுபடி பண்றேன். மயிலாடுதுறைக்கு வந்த உணவுத்துறை அமைச்சர்கிட்ட வெங்கட்ரமன் கேள்வி கேட்கிறாங்க, மூட்டைக்கு 50 ரூபா வாங்குறாங்களே என்னன்னு கேட்டதுக்கு, திருவாரூர்ல போன முறை பிரச்சாரத்துக்கு வந்த விஜய் சொன்னாரு, மூட்டைக்கு 40 ரூபா வாங்குறாங்க, நான் வந்தது ஒழிச்சிருவேன், இப்ப 50 ரூபா வாங்குறீங்கன்னு கேட்ட கேள்விக்கு, அங்க உள்ள கூலி தொழிலாளர்களுக்கு பராமரிப்பு செலவுக்கு தேவைப்படுது, அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் அப்போ எங்க போய் நீங்க காங்கிரஸ்காரன் எங்க போனீங்க? அவர் ஒரு சொன்னதுக்கு பதில் எல்லா மயிலாடுதுறை நான் மயிலாடுதுறை பேசுறேன். காங்கிரஸுக்கு எந்த தகுதியில கடைசி வரைக்கும் ஒட்டுமொத்த இயக்கம், ஒருத்தவங்க முதுகுல சவாரி பண்ற இயக்கம். Thank you. பார்ட்டி ஃபண்ட் குறைஞ்சிருக்கு. ஆமா பார்ட்டி ஃபண்ட்ல உடைச்சிட்டீங்க. Thank you. உலகத்துக்கே தெரியும். பல பார்ட்டி ஃபண்ட் கட்சி தான் காங்கிரஸ். சார் பிரேக் கொடுங்க. தாலுகா ஆபீஸ் ஒழுங்கா ஐயா பத்திரப்பதிவு ஆபீஸ் ஒழுங்கா நடக்குது. ஐயா பிரேக் உங்களுக்கு பிடிக்கல. ஐயா பிரேக் ஏன்னா பல்லாயிரம் கோடி ஐயா கேளுங்க. திரு சுமன் கவி நமக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் 2 மாசமா ஒரு நெகோசியேஷனுக்கான முயற்சியில இருந்தாரு. அது சரியா வராத போது இப்போ கோர்ட்டுக்கு போறாங்க அப்படிங்கிறது ஒரு அரசுக்கும் ஒரு அப்ரோச் இருக்குல்ல அவர் சொல்ற மாதிரி. இல்ல என்ன அப்ரோச் இது? நாம கிட்டத்தட்ட அதான் ஜூன் 10ஆம் தேதி வர வேண்டிய நீர் வந்து இன்னைக்கு ஆகஸ்ட் 3-4 உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம். அதுக்கும் ஒன்றும், அதாவது இன்னும் வந்து தண்ணி வரல. நம்ம விக்கி முதல்ல சொன்ன மாதிரி தண்ணி வந்துகிட்டு இருக்கு. அந்த வந்துகிட்டு இருக்க தண்ணி கண்டிப்பா கடைமடைக்கு போகணும். கடைமடைக்கு போகணும். அது போய் குருவைக்காக தான் மாறணும். அது இன்னைக்கு குருவைக்கு இனிமே வாய்ப்பு இல்லை. அதான் முடிஞ்சு போச்சு. இனிமே ஆடி பெருக்குக்கே தண்ணி இல்லை. குருவைக்கு விட்டுருங்க, ஆடி பெருக்குக்கே தண்ணி இல்லை. இப்படி இருக்கிற நிலைமையில வந்து அதாவது சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்வதுங்கிறது தான் ஒரு, அதாவது வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தொரு போல கிடும். ஒரு அரசனுக்கு அல்லது நீங்கள் அந்த பொருள் அதிகாரத்தில் வரும். ஏன்னா நீங்கள் ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்குங்க, எந்த செயல்பாடு மற்ற போது கூட ஒரு அரசு நடக்குங்க. நீங்கள் சோமாலியாவில் அரசே கிடையாது, ஆனால் மக்கள் வாழத்தான் செய்கிறாங்க, யாரும் செத்துலாம் போல. அவர்கள் வாழ. ஆப்கானிஸ்தானில் அரசுலாம் பெருசாக கட்டுப்படுத்துறது இல்லை. இதே மாதிரி பல நாடுகள் உண்டு, சிரியா இருக்குது, லிபியா இருக்குது. அப்போ அரசு மேலே வேலை செய்யாமல் கீழே மக்கள் வாழ்வார்கள். ஆனால் எப்படி வாழ்வார்கள்? தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளும் வாழுது. அந்த வாழ்க்கை வேற. பிள்ளைக்கு பார்த்து சட்டை எடுத்து கொடுத்து அட்மிஷனுக்கு பார்த்து நின்று ஒவ்வொன்றுக்கும் முன்கூட்டியே காசை ரெடி பண்ணி கொண்டு போய் சேர்க்கறது இருக்குல்ல, அதுதான் ஒரு தகப்பனுடைய வேலை. அந்த வேலையை விஜய் சரியாக செய்து விட்டாரா? நீங்கள் டிகே சிவகுமார் வெளியிட்ட இதை வந்து ஒரு ஆதாரமாக காட்டுறாப்புல, அது ஒரு நியூஸ் தான். அது வெரி குட். டிகே சிவகுமார் விஜய் எனக்கு கடிதம் எழுதினாரு, டிகே சிவகுமார் பேசுவாரு, ஆனா நாங்க வந்து ஒரு கடிதம் எழுதி இருக்கிறோம், நாங்க இந்த ஸ்டெப் எடுத்திருக்கிறோம் அப்படின்னு விஜய் சொல்லல. ஏன்? அப்ப எல்லா விஷயத்தையுமே பூடகமாகவும் ரகசியமாகவும் யாருக்கு பாதுகாக்கிறீங்க? பனையூரிலிருந்து வருவதெல்லாம் மர்மமான ஒரு தகவல் மட்டும்தான், அசரீரி மாதிரி தான் கேட்கும். நாங்கள் அதை சமிக்கைகளை புரிஞ்சுக்கணுங்க உட்காந்து அப்படின்னா அது எப்படி முடியும்? மக்களுக்கு டிரான்ஸ்பரன்சி தானே வேணும். நீங்கள் என்ன முடிவு எடுத்தீங்க, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? மறுபடியும் கேட்குறேன், அனைத்து கட்சி கூட்டம், சர்வ கட்சி கூட்டத்தை அவங்க எவ்வளோ விரைவாக கூட்டுறாங்க. நீங்கள் காரணங்களை சொல்லாதீங்க, அவர் வருவாங்களா, இவங்க வருவாங்களா, அவங்க பேசுவாங்களா, அதெல்லாம் விட்டுருங்க. முரண்பாடுகள் இருக்கும். அங்கே எவ்வளோ ஒன்றா வந்து உட்காந்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் அவர் சோமண்ணாவே அவரே வந்து உட்கார்ந்துட்டு பேசுறாரு. அது மட்டும் இல்லாம இதை திருத்தம் பண்ணிட்டு நாம அதை வந்து செயல்படுத்தலாம்ங்கிற அளவுக்கு பேசுறாங்கன்னா அவர்கள் எவ்வளவுக்கு வலுவாக இருக்கிறார்கள், உணர்வுபூர்வமா இருக்காங்க. நமக்கு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இதை வந்து ஒன்று ஆளக்கூடிய அரசு செயல்பாடற்று இருக்கிறது, எதிர்கட்சி அதற்கான வேலையை செய்கிறது. நான் இதுல வந்து மாற்றுக்கிறது சொல்ல மாட்டேன். இன்னைக்கு வந்து எதிர்கட்சிகள் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி இருக்குது, டெல்டா விவசாயிகளோடு சேர்ந்து நின்று வந்து போராடி இருக்குன்னு சொன்னா அது வந்து இன்னைக்கு முதலமைச்சருக்கு காதில் கேட்டிருக்க வேண்டும். அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட, அதாவது அதை தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதை விட்டுட்டு வந்து நாங்க வந்து அதை பண்றோம் இதை பண்றோம் ஒரு மெக்கானிக்கல் ஒர்க் மட்டும் இல்லாம, அது மட்டும் இல்லாம ஷூட் நீங்க மேல நான் அதை வந்து பார்வையிட போனார்,
இதை பார்வையிட போனார். இது மட்டும்தான் நடக்குதே தவிர ஒரு அபிஷியல் நடவடிக்கை நடக்கல. இன்னொரு முக்கியமான விஷயம் முதலமைச்சரின் ஆய்வு. வெரி குட், அதை மட்டும்தான் செய்றீங்க. அது வந்து வீடியோக்கு எடுப்பா இருக்குது, கடிதங்கள் வேலை செய்ய மாட்டாங்க. நீங்க இன்னொன்று பாருங்க, மதிவாணன் ஐயா சொன்னது வந்து பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. அபிஷியலா ஒரு அரசுக்குன்னு இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் என்னவோ அதுதான் வேலை செய்யணுங்க. வெளியில பேசுறதுக்கு என்ன கட்ட பஞ்சாயத்தா? இது ஒரு ரெண்டு முதலமைச்சர்கள் தானே மீட் பண்ணி ரெண்டு முதலமைச்சர் பேசுறது தாங்க. அது இல்ல, நீதிமன்ற அளவில் செயல்படுத்த வேண்டிய ஒரு வேலையை நீங்க தனிப்பட்ட அவுட் ஆஃப் த கோர்ட்ங்கிறதே வந்து அதுக்கு நீங்க கிட்டத்தட்ட மக்களுக்கு புரியணும் அந்த கட்ட பஞ்சாயத்து மாதிரி தான். அப்படி செய்யக்கூடாது. அதுல நீங்க முடிவு எடுக்கப்பட முடியவில்லை, அதுல ஒண்ணுமே தீர்வே இல்லை அப்படின்னு நீங்க பர்சனலா. இன்னொன்று, தாவேக அரசு செய்கிற அல்லது அரசு சார்பில் இருக்கக்கூடிய அமைச்சர் நிர்மல்குமார் பேசுவது என்பது உண்மையிலேயே பொறுப்பற்ற பேச்சு. நீங்க எதிர்க்கட்சிகள் அவங்க கூட்டணியில இருக்கும்போது ஒரு முதலமைச்சரா வரல, அந்த கூட்டணியில ஒரு ஆதரவாளராக வராரு. அவர் இன்னைக்கும் அதே உறவோடு தான் இருக்கிறாரு. நீங்க பேசக்கூடாது. இன்னைக்கு உங்களோட கூட்டணியில் இருக்கிறாங்க. நீங்க அதற்கு பயந்துகிட்டு தான் நீங்க வந்து பேசலையான்னு உதயநிதி பேசுறது ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு நீங்க உங்களுடைய கட்சி ஆட்சி வந்து காங்கிரசினுடைய எம்எல்ஏக்களா நின்று கொண்டிருக்கிறது. அப்ப அவர்கள் கேட்பதில் ஒரு நியாயம் இருக்கு. நீங்க பேசாமலோ அல்லது மென்மையான போக்கை கடைபிடிப்பதற்கோ காரணம் உங்களுடைய ஆட்சியின் மேல் இருக்கக்கூடிய ஒரு பயமா அப்படின்னு கேட்கிறது நியாயம் இருக்கு. ஆனா போன தடவை வந்ததுக்காக இவர்களோடு உறவு இருக்கிறது பேசுவது என்பது நியாயம் அல்ல. ஓகே, வர திரு நாராயணன், சோமண்ணா வந்து சென்டர் ஹேஸ் நோ அப்ஜெக்ஷன், டிபிஆர்ல சின்ன சின்ன கரெக்ஷன் இருக்கு, சரி பண்ணிடுவோம் கட்டிடுவோங்கிறாராமே. தினமலர்ல வந்து ஆமா, இப்போ அது டிபிஆர்ல சிடபிள்யூசி சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னதான் சொல்லிருக்குது அப்படிங்கறத பத்தி யாருமே பேசுறது இல்ல அசோகா. கடந்த 2 நாட்களுக்கு முன்னால என்ன சொல்லிருக்குது அப்படின்னு சொன்னா, 2019 இந்த மேகதாது அணைக்கு 4.75 டிஎம்சி தண்ணீர் வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது டிபிஆர். ஆனா 2026 6.95 டிஎம்சி தண்ணீர் இதற்கு வந்து இந்த அணையில இருக்கும், நாங்க சேமிப்போம் என்று சொல்லி இருக்கிறது. அததான் சிடபிள்யூசி, அதாவது சிடபிள்யூசி என்ன சொல்லுதுன்னு சொன்னாக்க, உங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக நீங்கள் தேக்குவதற்காக இந்த அணை கட்டுமானத்தை நீங்கள் வந்து டிபிஆர்ல குறிப்பிடுறீங்க. இது உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கும் சிடபிள்யூடிடி அவார்டுக்கும் எதிரானது அப்படின்னு ஒண்ணு. இரண்டாவது, இந்த அணைய வந்து 59.46 டிஎம்சி ஆக இந்த கெப்பாசிட்டி இருக்கும், இந்த அணையினுடைய கெப்பாசிட்டி இருக்கும், கொள்ளளவு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் இத சொல்லும் பொழுது என்ன சொல்லுது சிடபிள்யூசி, the basis for arriving at this figure is not proper and needs to be revised with proper calculations. நீங்கள் கொடுக்கக்கூடிய அளவு தவறு. மூன்றாவது என்ன தெரியுமா கொஞ்சம் இருங்க, ஏன் நீங்க பதட்டப்படாது. நான் வந்து 3/4 மணி நேரத்துக்கு மேல அமைதியா நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன், நான் தலையிடவே இல்லை. எனக்கு 2 நிமிஷம் நீங்க கொடுத்தாதான் நான் சொல்ல முடியும். சொல்லுங்க. இல்ல, அப்போ மூன்றாவதா என்ன சொல்லுதுன்னா, இந்த ரிவைஸ்டு டிபிஆர்ல சிவசமுத்திரம் ரன் ஆஃப் ரிவர் ப்ராஜெக்ட், பவர் ப்ராஜெக்ட் சேர்த்து நீங்க கொடுக்குறீங்க. இது 2019 டிபிஆர்லயே கிடையாது. அதனால இந்த சிடபிள்யூசில பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது, இதையெல்லாம் நீங்க வந்து பூர்த்தி செய்யணும். நான்காவதா என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய குடிநீர் தேவை குறித்து அதிகமாக சொல்லி இருக்கிறீர்கள். உங்களுக்கு என்ன அவார்டு ஆயிருக்குதோ அதை விட 2 மடங்கு அதிகமாக நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள். ஐந்தாவதா சொல்லுது, நீங்க இன்னொரு டிபிஆர் கொடுங்க, அந்த டிபிஆர் வந்து சிடபிள்யூடிடி அவார்டு என்ன சொல்லி இருக்குதோ அதை கொடுங்க. அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் பாருங்க, சிடபிள்யூசி கைட்லைன்ஸ் பாருங்கன்னு பல விஷயங்களை சொல்லி, அதைத்தான் நேற்று சோமண்ணா இந்த டீடைல்ஸ் எல்லாம் நீங்க திருப்பி நான் முடிச்சிடறேன் கடைசியா ஒண்ணு சொல்லி முடிச்சு அப்புறம் நீங்க கேள்வி கேளுங்க. இதெல்லாம் சிடபிள்யூசி இல்ல, சிடபிள்யூசி CWMA, அதாவது காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி பேசி, காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி இதெல்லாம் வேணும், இதெல்லாம் தவறு அப்படின்னு சொன்னதுனால அதுல யார் இருக்கிறாங்கன்னா எல்லா 4 மாநிலங்களும் இருக்குது. அதனால ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா இந்த டிபிஆர் தவறானது. டிபிஆர் கொடுக்கறதுக்கு கர்நாடகாவுக்கு உரிமை இருக்குதா என்றால் சட்டப்படி உரிமை இருக்குது. யார் வேணாலும் கேட்கலாம், எனக்கு அங்க வேணுங்க, நம்ம கூட கேட்கலாம். நாளைக்கு எனக்கு வந்து இவர் நம்ம ஏற்கனவே சுமன் கவி சொன்னது மாதிரி நமக்கு வந்து ராசிமண்டல நாங்க பண்ண போறோம், நீங்க கேட்கலாம். கொடுக்கறது கொடுக்காதுன்றது 2வது விஷயம். அது போலத்தான் கர்நாடகா கேட்குது.
மூக்கால நின்று தண்ணீர் குடித்தாலும் மேகதாட்டு அணை அங்கு வராது என்பது இதைவிட தெளிவாக நான் சொல்ல முடியாது. இப்ப நான் கேட்கட்டுமா? இந்த நான் ஒன்னே ஒண்ணு படிக்கிறேன், நீங்க படிச்ச மாதிரி. நேற்று ஆல் பார்ட்டி மீட்டிங் முடிச்ச பிறகு இந்த காவிரி பிரச்சனையில திரு சோமண்ணா அவர்கள் செய்தியாளர்கள் கிட்ட பேசுறாரு. அவர் யாருன்னா நம்ம ஜல் சக்தி துறையுடைய இணை அமைச்சர், கர்நாடகாவை சேர்ந்தவர். அவர் என்ன சொல்றாரு, the government of India has stated that it has no objection to Mekadatu project. The chief minister will speak about evolving an agreement between the two states. The center has given its approval subject to certain corrections to be made in the DPR. என்று திரு சோமண்ணா சொல்கிறார். மத்திய அரசுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்ல, டிபிஆர்ல மட்டும் சில கரெக்ஷனை போட்டு கொடுங்கன்னு கேட்டிருக்கோன்றார் அவர். சென்ட்ரல் மினிஸ்டர். அதுதான் அசோகா, இல்ல நீங்க மறுபடியும் சொல்றேன், அதுதான் நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான். சிவகுமார் அங்கு கர்நாடக முதலமைச்சரும் தமிழக முதலமைச்சரும் பேச வேண்டுமா என்றால் அவசியம் இல்லை. ஏன் அவசியம் இல்லை என்றால் உச்ச நீதிமன்றம் ஒரு நிமிஷம் இருங்க. உச்ச நீதிமன்றம் தன்னுடைய இறுதி தீர்ப்புல மிக தெளிவாக சொல்கிறது, 2 மாநிலங்களையும் பேச சொன்னோம், அவர்களால் எந்த விதமான முடிவும் எட்ட முடியவில்லை, முடியாது என்று கைவிரித்து விட்டார்கள், அதனால இந்த அவார்டு கொடுக்கிறோம். அதனால திரு சோமண்ணா அவர்கள் இப்படி சொல்லி இருந்தாலும் அது உறுதியாக தமிழக அரசு அதை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அவர் மக்களவையினுடைய உறுப்பினராக அங்கு கலந்து கொண்டிருக்கிறார், பேசியிருக்கிறார். பங்கேற்கட்டும், ஆனால் அவர் அங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்போக்ஸ் பர்சனா பேசக்கூடாது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இதை எதிர்க்காது, நீங்க இந்த டிபிஆர் போட்டு சொல்றாரு. இல்ல டிபிஆர் போட்டு கொடுங்கன்னு அவர் சொல்ல. Whatever the CWC has given its approval subject to certain corrections. CWC என்னவெல்லாம் சொல்லிட்டோ அதை சொல்லி இருக்கிறார், அவ்வளவுதான் விஷயம். சார், டிபிஆர் திருப்பி அனுப்புறோம், நாங்க அப்ரூவ் பண்ணல அப்படின்னு சொல்றீங்க நீங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு, சென்டர் அப்ரூவ் பண்ணுது, சென்டர் has given its approval subject to the correctionங்கறாரு அவர். டிபிஆர் ரிஜெக்ட் பண்ணிடுச்சு அரசு அவரை அந்த துறையில இருந்து மாத்துறதுக்கு பிரதமர் கோரிக்கை வைக்கறாங்க. டிபிஆர் இல்ல, அது அவங்களுடைய உரிமை, தமிழகத்தினுடைய உரிமை, தாராளமா அது கேட்கலாம், அது கேட்கறதுல ஒண்ணும் இல்ல. ஆனா நான் சொல்வது என்னவென்றால், இது டெக்னிக்கலா என்ன இஷ்யூ அப்படின்னு சொன்னா, முழுக்க கர்நாடக அரசு தவறு செய்திருக்கிறது. இந்த ஏற்கனவே 2019க்கும் 2026க்கும் கொடுத்த டிபிஆர்ல உச்ச நீதிமன்றத்தினுடைய விதிமுறைகளை மீறி அது டிபிஆரை கொடுத்திருக்கிறது என்றுதான் சிடபிள்யூசி சொல்லி இருக்கிறது. இதுல அதான் நான் மறுபடியும் சொல்றேன் அசோகா, இதை திமுக ஆகட்டும் அல்லது பாஜக ஆகட்டும் அல்லது காங்கிரஸ் ஆகட்டும் தாவேகா ஆகட்டும் அனைவருமே யார் இதை முதலில் அரசியல் செய்வது அப்படின்ற பொழுது எல்லாருமே அவரவர்களுடைய மாநிலத்திற்காக கட்சிக்காக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நான் சட்ட ரீதியாக பேசிக் கொண்டிருக்கேன். தேங்க்யூ திரு இதயத்துல்லா. இப்போ அவங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிட்டாங்க, அங்க பாருங்க சோமண்ணா பேசிட்டாருங்கிறோம், இங்கேயும் கூட்டுங்க ஒரு அனைத்து கட்சி கூட்டம். நமக்கும் ஒரு மத்திய இணையமைச்சர் இருக்கிறாரு, அவர் நமக்கு ஆதரவா பேசட்டும். நீங்க காங்கிரஸ் கட்சி இருக்கிறீங்க, திமுக எல்லாரும் உட்காந்து பேசட்டும். அதுக்கு முன்னால நீங்க சொன்ன அருமையான கேள்வி கேட்டீங்க. ரேவண்ணா சோமண்ணா இருக்காரு இல்லையா, அவர் சொன்னதை அது முடிஞ்சு நீங்க கூட்டுங்க. இப்ப சர்வ கட்சி டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை நாங்க அக்செப்ட் பண்ண மாட்டோம், திருப்பி அனுப்பணும்னா சொல்லணும், திருத்தி கொடுங்கன்னு சொல்லி ஒன்றிய அரசு சொன்னாலும் ஐயா நீங்க வாங்க, நீங்க கூட்டுங்க ஆல் பார்ட்டி மீட்டிங். இப்ப என்ன காரணம், அவங்களுடைய பிரச்சனையினால அவங்க அந்த கூட்டத்தை கூட்டினாங்க. ஏன் கூட்டாங்க, நாளைக்கு கொடுக்கறதா இல்லையா, ஒழுங்காற்று வாரியம் சட்டமன்றம் சட்டமன்றத்துல பேசுங்களா, சட்டமன்றத்துல பேசினா மத்திய அமைச்சர் வர முடியுமா? அவங்களுக்கு மத்திய அமைச்சர் பேசுறாரு, மத்திய அமைச்சர் பேசுறாரு, வரக்கூடாதுன்னு சொல்றீங்க. மத்திய அமைச்சர் ஏன் வரணும், இதுல தலையிட கூடாது, தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள். ஒழுங்காற்று வாரியம் உங்களுக்கு இதை இனி நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னா சொல்லணும், அது ஒண்ணு. இப்ப நான் கேட்கறது, ஏற்கனவே அவர் முயற்சி எடுத்தாரு, பேச்சுவார்த்தை நடக்கல, அப்ப அவங்க எதுக்காண்டி பேச்சுவார்த்தை இது ஆல் பார்ட்டி மீட்டிங் போட்டாங்க? முக்கியமான கொஞ்சம் ஏன் அவங்க போட்டாங்க? இந்த மாதிரி ஒழுங்காற்று வாரியம் நம்மளுக்கு 4.5 டிஎம்சி கொடுக்க சொல்லுது, கொடுக்கறதா இல்லையாங்கிறத பத்தி கேட்கறாங்க. இப்ப நமக்கு இல்லைங்கிற சொல்ற பட்சத்துல நம்ம கூட்டத்தை கூட்டுவோம். அதை விட
முதல்வர் விஜய் அவர்கள் என்ன செஞ்சாரு? இருங்க ஒரு நிமிஷம். முறையா என்ன செஞ்சாரு? ஒரு செகண்ட் என்ன பேச விட மாட்டீங்க? உங்களை தான் கேட்கிறேன். நீங்க இவ்வளவு நாங்கள வெயிட் பண்ணோம், இவ்வளவு நாள் பேச்சுவார்த்தை நடத்தணும், அதுக்கு முயற்சி செஞ்சோம், அப்புறம் அவங்க 4.5 TMC கொடுக்க சொன்னாங்க, அப்புறம் கொடுக்கல, இதுக்கப்புறம் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டலாம் வேணா கூட்டிக்கலான்றீங்க. அவர் சொல்றாரு சட்டமன்றமே கூட போகுது. இதுக்கெல்லாம் இடையில விக்கி என்ன கேட்கிறாருன்னா, குருவே முடிஞ்சிருச்சு, குறைஞ்சபட்சம் அதுக்கு நிவாரணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க கூட்டுங்க, சட்டமன்றத்தை கூட்டுங்க, அனைத்து கட்சி பேசலாமா? என்ன பேச விடுங்க, அதுதான் சொல்றேன். உங்களுக்கு அங்கே ஏன் கூட்டினாங்கிறதுக்கு நான் காரணம் சொல்லிட்டேன். இங்கே ஏன் கூட்டலை? ஏற்கனவே சட்டமன்றத்தில் அனைத்து கட்சியும் வந்து கூட்டி தீர்மானம் போட்டோம். எது 2 விஷயமா தீர்மானம் போட்டிருக்கோம். அந்த தீர்மானம் திருத்த கொடுத்ததை கூட திமுக கொடுத்ததை கூட ஏத்துக்கிட்டோம். ஆனா இங்க 2 கட்சி பெரிய கட்சிகள் எதிர்த்துச்சு. அதிமுகவும் பாமகவும் திமுக கொடுத்தது தப்புன்னு சொல்லுச்சு. நாம இந்த மாதிரி 3 விஷயம் விதமா இருக்கோம். அதனாலதான் அவரு பேசுவதற்கு முயற்சி பண்ணாரு. இப்ப நாம சட்ட போராட்டத்துக்கு போயிருக்கோம். சட்டமன்றம் மீண்டும் கூடுது. அந்த சட்டமன்றத்தில் அனைத்து கட்சிகள் இருக்கு, பேசுவோம். அதற்கு பிறகு தேவைப்பட்டால் முதல்வர் விஜய் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவார். அதற்கு என்ன தேவை என்பதுதான் முக்கியம். சட்ட போராட்டம்னு ஒரு பக்கம் போறோம், பிரதமர்கிட்ட போயிருக்காரு. அதே மாதிரி ஒழுங்காற்று ஆணையத்தில் 2 கூட்டம் பேசிட்டாரு. அதன் விளைவு நமக்கு 4 TMC இவர் மூலமா 2 மாசத்துல கிடைச்சிருக்கு. அது 2வது விஷயம். சட்டம் என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? நீங்க யார் சொன்னது 4 TMC கொடுக்கறது சொல்லி? அங்கேதான் சொன்னாங்க. கூட்டம் போட்டாங்க. கர்நாடகத்தில் கூட்டம் போட்டதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஒழுங்காற்று ஆணையம் வந்து நீ 4 கொடுக்கணும் சொன்னதுனாலதான். அதுக்குள்ள முயற்சி அவங்க 2 கூட்டத்துக்கு போய் ஏற்பாடு பண்ணாங்க. ஒரு 2 மாசத்துல பண்ணிட்டாங்க. பல வருஷமா இவங்க அணையை கட்ட விட்டாங்க. 1974 ஒப்பந்தத்தை புதுப்பிக்க தவறுனாங்க. 50-60 வருஷமா காவிரிக்கு இவ்வளவு மோசமான ஒரு நிலையை ஏற்படுத்தி விவசாயிகளுக்கு மோசமான நிலையை ஏற்படுத்தியது 2 திராவிட கட்சிகளும் தான். நிறைவா சொல்லிடுறேன். இப்ப காங்கிரஸுக்கு சம்பந்தம் இல்லைங்க. மேகதாடு கர்நாடகாவில் இல்லைங்க. ராகுல் காந்தி காங்கிரஸ் தலைவர் இல்லைங்க. விஜய்க்கு இல்ல இல்ல அவரும் சொல்லிட்டாரு. நிஜமாவே இல்லங்க. மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸோட எதிர்க்கட்சி தலைவர் அவர் தானே. அவர் தானே ரெப்ரசன்ட். இப்ப ராகுல் காந்தி ராகுல் காந்தி நம்மள விட்டு போயிட்டாரு. ஓட்டு கிடைக்காது பதறாரு. ஐயோ அவர் எல்லாம் தப்பா சொல்றீங்க. ப்ளீஸ் பெரிய ஓட்டு வாங்கிட்டீங்க, ஒரே ஓட்டு. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இவங்களுக்கு இதெல்லாம் பிரச்சனை இல்லை. நான் என்ன சொல்றேன், வெத்தலை பாக்கு தாங்க போட சொன்னாங்க, சைடுல வழிஞ்சுதுங்க, அதுதான் தண்ணியா வந்துட்டு. ஏன் நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் விஜய் போராடினாரு, தண்ணி வந்துட்டு நைஸா சைடு கேப்ல ஓட்டாரு. பாத்தீங்களா விஜய் பேசினா தண்ணி வந்துச்சுன்னு. ஒழுங்காற்று ஆணையம் சொல்லுச்சா இல்லையா? ஒழுங்காற்று ஆணையம் TMC கொடுக்கணும்னு சொல்லுச்சா இல்லையா? விஜய் கண்ணாடி கொடுக்கணும்னு சொல்லுச்சா இல்லையா? விஜய் அவர்களுடைய அதிகாரிகள் ரொம்ப தவறு. மதிவாணன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பேசி முடிக்கணும். நீங்களே பேசிக்கலாம். நீங்க தான் முடிக்க போறீங்க. கொஞ்சம் நான் என்ன சொல்றேன், இப்போ வந்து அவர் சொல்றாருங்க, விஜய் சொல்லி தான் திறந்து விட்டு. நான் அடுத்த தடவை வர்ண பகவானே விஜய் சொல்லி மழையை பெய்ய வச்சிருவாரு. தமிழ்நாட்டில் தண்ணி பஞ்சமே இல்லை. இப்போ அடுத்தபடியா எந்த நிதியமைச்சர் கதவுகிட்ட ஏதாவது பேசிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அடுத்த குருவைக்கான இந்த நஷ்டஈடு எங்களுக்கு வந்து அவர்கிட்ட பேசி நேராக குபேர பகவான் விஜய் பேசி கொடுத்துருவார். அதாவதுங்க, இந்த எல்லாம் ஆல் செட் அண்ட் டன், யார் மேல தப்பு, யார் டிலே பண்ணாங்க, அதெல்லாம் வேற விஷயம். இவர் சொல்ற ஒரு விஷயத்தை நான் ஏத்துக்கிறேன். அதனால் பாதிப்புக்கு ஆளாயிருக்காங்கல்ல விவசாயிகள், அவர்களுக்கு உரிய நிவாரணத்தை தமிழ்நாடு அரசு கொடுக்கணும். அதை வந்து சட்டசபையில முதல்வர் நிச்சயமா அறிவிக்கணும். ஏன்னா டியூ டு த ஃபெயிலியர், அது வந்து கவர்மெண்ட் ஃபெயிலியரா அல்லது கர்நாடகா பிட்ரேயலா அதுக்குள்ள நான் போல. பட் அஃபெக்டட் வந்து ஃபார்மர்ஸ் ஆஃப் டெல்டா. அப்போ அவங்களுக்கு அந்த குறுவை சாகுபடிக்கு செலவு பண்ணதை ஒரு நஷ்டஈடு 100% கொடுக்கலன்னா கூட ஒரு 90% யூ ஹேவ் டு கிவ். அதை ஒரு செஞ்சா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு ஏற்படும் நான் நினைக்கிறேன். ஆட்சிக்கு வந்த ஒரு மாசத்துல 5000 கோடி கொடுத்தாங்க. 5 வருஷமா 12000 கோடி கொடுத்தாங்க. ஆட்சிக்கு வந்த ஒரு மாசத்துல 5000 கோடி கொடுத்தாங்க. நீங்க கொடுத்தது 5 வருஷம் 12000 கோடி. அதனால 5000 கோடி முதல்வர் கொடுத்திருக்காரு. நிச்சயமா விவசாயிகளுக்கு நிவாரணம் கொடுப்பார். Thank you. நிகழ்ச்சி நிறைவு செய்தாக வேண்டும். பங்கேற்று கருத்து தெரிவித்த அனைவருக்கும் நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி. நேயர்களே வணக்கம்.